ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சார்பு வேகம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதில் வந்து பேசிக்காக தியரின்னு சொல்கிற விஷயம் பெருசாக இல்லை இதில். அப்போ சார்பு கோட்பாடு அந்த விஷயங்கள் சும்மா நார்மலாக சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பாஸ் பேப்பர் கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். இப்படி ஈஸியாக கேள்விகளை அணுகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 4 அல்லது 5 பாஸ் பேப்பர் கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். அதுக்கு பிறகு இன்னும் மேலதிகமாக வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் இதுக்கு மேலதிகமாக இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் செய்து காட்டணும்னு சொல்லி சொன்னால் அப்போ அதுக்கு மேலதிகமாக இன்னும் செய்வோம். ரைட்டா? ரைட். அப்போ முதலாவது வந்து சார்பு வேகம்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு எங்கே வரும்னு கேட்டால், 11வது ஃப்ளைட்டில் 11வது எஸ்ஏல பி பாட்டாக வாரது வராமல் ஏ பாட்டில் வந்து விடி கிராஃப் வாரது. ரைட்டா? அதுக்கு அதில் பி பாட்டாக வந்து சார்பு வேகம் வரும். கிட்டத்தட்ட 75-80 மார்க்ஸுக்கு அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன தான் விடி கிராஃப் நல்லா செய்யலுமாக இருந்தாலும் சார்பு வேகம் செய்ய இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த கொஸ்டனை நீங்கள் ஒமிட் பண்ணுற வேலை வரும். இல்லை அந்த கொஸ்டனை நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் ஏ பார்ட் விடி கிராஃபை மட்டும்தான் செய்கிற வேலை வரும். அப்போ சார்பு வேகத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால், என்ன கன்செப்ட் அப்படின்ற விஷயங்களை நல்லா விளங்கிக்கிட்டீங்க, நிறைய கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பி பார்ட்டும் கம்ப்ளீட், ஏ பார்ட் நீங்கள் நார்மலாகவே விடி கிராஃப் நார்மலாகவே செய்திருவீங்க. அப்போ 11வது எஸ்ஏன்னு சொல்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ரைட்டா? ரைட். அப்போ எல்லாருக்கும் வந்து ரிவிஷன் தானே. அப்போ எல்லாருக்கும் சார்பு கோட்பாட்டை நான் எழுதி காட்டிட்டு தேவையில்லை. அதெல்லாம் எப்படி சார்பு கோட்பாடு எப்படி போறன்னு தெரியும். இப்போ எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால், எப்படி கேள்விகளை அணுகிறது, ரைட், கேள்விகளை எப்படி ஈஸியாக செஞ்சு கொள்றது, கேள்விகளை எப்படி விளங்கி கொள்றது, அவங்க செல்ற தரவு என்னன்ற விஷயம், இதுகள் தான் எங்களுக்கு தேவை. இப்போ இங்கே நீ தியரின்னு சொல்ற விஷயம் இல்லை. ரைட். அப்போ இங்கே எனக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், முதலாவது நார்மலாக நான் கொஸ்டின் உள்ளுக்கே வைத்துருவோம். சரியா? ரைட். அப்போ முதலாவது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் 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 படிப்படியாக கூட்டிட்டு போவோம். சரியா? ரைட். அப்போ முதலாவது செய்வோம் 2002ஆம் ஆண்டு கொஸ்டின் செய்வோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி 2002ஆம் ஆண்டு வந்த கேள்வி செய்வோம். ரைட்டா? ரைட். அந்த வீடியோக்கு கீழே வந்து டோட்டலாக நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற அவ்வளோ பேப்பர்ட கொஸ்டின்ஸையும் தொகுத்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போடுறேன், லிங்க் ஒன்றில். அப்போ அந்த லிங்கை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ பாஸ் பேப்பர் கேள்வி தான் செய்ய போகிறோம். இப்போ 2002ஆம் ஆண்டு இருக்கான்னு தெரியா. அப்போ நான் அதில் வந்து கீழே போட்டுடுறேன். அப்போ நீங்கள் அதிலிருந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். அப்போ முதலாவது பாருங்க 2002ஆம் ஆண்டு கேள்வி. ரைட்டா? ரைட். அப்ப 2002ஆம் ஆண்டு கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க, மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் ஒரு நேர் சமதள வீதி வழியே மாறாக்கதி வி உடன் கிழக்கு நோக்கி மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டு செல்லும் போது. ரைட். அப்ப மோட்டார் சைக்கிள் ஒரு போறாரு. அப்ப மோட்டார் சைக்கிள்ல போறவர் என்ன செய்யறாரு, கிழக்கு நோக்கி மாறாக்கதி வியோட அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போறாரு. ரைட். அப்ப கவனிங்க. அப்ப ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டி, அப்ப நான் அவரை வந்து பைக்னு சொல்லி எடுத்துக்கொள்றேன். அப்ப பூமி சார்பா தான் அவர் இயங்குறாரு. அப்ப எனக்கு தெரியும் எப்பவுமே ஒரு மாற்றேற்ற சட்டம் உண்டு, ஒரு வேகம் உண்டு. நான் சொல்றேன் அப்படின்னா கட்டாயம் அந்த வேகம்ன்றது வந்து ஏதோ ஒன்று சார்பானதாக இருக்கும். நம்ம யூஸ்வலா சும்மா யூஸ் பண்றது 5 மீட்டர் செகண்ட் -1, 10 மீட்டர் செகண்ட் -1 சொல்லி சொல்றது எல்லாமே பூமி சார்பாக, பூமியில தானே இயங்குறோம். அப்ப பூமி சார்பாக. அப்ப சார்பு கோட்பாடு, சார்பு கேள்வி செய்ய போகலாம், அப்படி ஒமிட் பண்ணிட்டு போகலாது. அப்ப எது சார்பான வேகம்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணினா தான் எங்களுக்கு கேள்விகளை கண்டினியூ பண்ணிடும். ரைட். அப்ப இங்க சொல்றாங்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒரு நேர் சமதள வீதி வழியே மாறாக்கதி வியுடன் கிழக்கு நோக்கி மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டு செல்கிறாங்க. அப்ப இவரோட வேகம் வந்து பாருங்க, கிழக்கு நோக்கி வி என்ற வேகத்தோட அவர் ஓட்டிக்கிட்டு போறாரு. எனக்கு திசையும் தெரியும், பருமனும் தெரியும். வேகம் சொல்றது என்னது, காவிக்கணியம். அப்ப எனக்கு பருமனும் வேணும், திசையும் வேணும். அப்ப எனக்கு பருமனும் சொல்லிட்டாங்க, திசையும் சொல்லிட்டாங்க. அப்ப அது ரெண்டையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சரி, கண்டினியூவா பார்ப்போம். அதுக்கு பிறகு சொல்றாங்க பாருங்க, ஓட்டிக்கொண்டு செல்லும் போது மாறா வேகத்துடன் வீசும் காற்று அவருக்கு தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இப்ப வந்து பாருங்க, அவர் பைக்கை ஓடிட்டு போகும்போது ஒரு காற்று மாறா வேகத்தோட வீசுதான். அந்த காற்று வீசுறது வந்து எங்க இருந்து வீசுவதாக தோன்றுதான், தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுதான். யாருக்கு தோன்றுதோ, மோட்டார் சைக்கிள்ல போற ஆளுக்கு தான் தோன்றுது. ரைட். அப்ப மோட்டார் சைக்கிள்ல போறவருக்கு தான் காற்று தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுது. அப்ப இந்த காற்றோட வேகத்திட திசை வந்து யார் சார்பானதுன்னு கேட்டா பூமி சார்பானது அல்ல. அதை விளங்கிக் கொள்ளுங்க. பூமி நெகிழ்ச்சி காலுக்கா விளங்கிச்சு இல்ல, மோட்டார் சைக்கிள்ல பயணிச்சவருக்கு தான் இந்த காற்று தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுது. அப்ப அவங்க சென்ன அந்த காற்று டிரெக்ஷன், நான் காற்று ஏன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். அந்த காற்று டிரெக்ஷனை சொல்லிக்கிறாங்க, தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகின்றது. அது வந்து பூமி சார்பானதாக அல்ல, மோட்டார் சைக்கிள் சார்பானது. அப்ப நான் சார்பு கோட்பாட்டு படி போட்டுக்கொள்றேன் பாருங்க. ஏன் வழியிட வேகம் மோட்டார் சைக்கிள் சார்பாக, எனக்கு பருமன் தெரியா, ஆனா திசை சொல்லியிருக்கிறாங்க, தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. ரைட். அப்ப இவருக்கு பருமனும் தெரியும், திசையும் சொன்னாங்க.
இவருக்கு வந்து காற்று திசையை மட்டும் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல தெற்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், கண்டினியூவா வாசிப்போம். அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க, சைக்கிளோட்டி தான் செல்லும் திசையை மாற்றாமல் தனது கதியை இரு மடங்காக்கும் போது. ரைட், இப்ப சைக்கிளோட்டி என்ன செய்யறாங்க, ஆல்ரெடி வி வேகத்தோட போனாரு. இப்ப அவங்க டிரெக்ஷனை மாத்தல, கிழக்கு திசையில போற அந்த டிரெக்ஷனை மாத்தல. ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் போகக்கூடிய அந்த பருமனை சேஞ்ச் பண்றாரு. பருமன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 2 V ஆக சேஞ்ச் பண்றாரு. ரைட், அப்ப 2 V ஆக சேஞ்ச் பண்றாங்கன்னு சொன்னா நான் ஒண்ணும் மாத்தல, அப்படியே இருக்கட்டும். அடுத்த சினாரியோ, அப்ப அவர் வந்து 2 V ஆக சேஞ்ச் பண்ணும் போது அதே திசையில போறாரு. 2 V ஆக சேஞ்ச் பண்றாரு. வெளியே பருமனை 2 V ஆக சேஞ்ச் பண்ணும் போது காற்றுட திசை வந்து நமக்கு வித்தியாசமா தான் விளங்கும் பைக்ல போற ஆளுக்கு. அதையும் அவங்க சொல்றாங்கன்னு பாருங்க, இரு மடங்காக்கும் போது காற்று தென்கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. காற்று வந்து தென்கிழக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. அப்ப எனக்கு தெரியும் பாருங்க, அப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அப்ப தெற்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட இதுதான் வந்து தென்கிழக்கு. ரைட், இப்ப காற்று வந்து எங்க இருந்து வீசுவதாக தோன்றுதான், தென்கிழக்குல இருந்து வீசுவதாக தோன்றுதான். ரைட், அப்ப அதாவது ஏங்கல் வந்து எனக்கு எவ்வளவுனா 45 பாரு. தென்கிழக்குன்னு சொல்றது வந்து சரியா வந்து தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல இருக்குது. இப்ப விளையுங்க, இப்ப அவங்க சொன்னது பெருசா ஒண்ணுமே இல்ல, சமதியை நாங்க எடுத்துட்டோம். என்னது, காற்று ஃபர்ஸ்ட்டுக்கு வீசுறாரு, சாரி பைக் வந்து வி வேகத்தோட போகும்போது காற்றானது வந்து தெற்குல இருந்து வீசுவதாக தோன்றுது. யாருக்கு, பைக்ல போற ஆளுக்கு. ரைட், அதுக்கு பிறகு பாருங்க, அந்த பருமனை 2ஆ மாத்துறாரு. பைக்ல போறவங்க ஸ்பீடா கூட்டுறாரு, டிரெக்ஷனை மாத்தல ஸ்பீடா கூட்டுறாரு. அப்ப ஸ்பீட கூட்ட போகல காற்று வந்து தென்கிழக்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. தென்கிழக்கில் இருந்து அவரை நோக்கி வீசுறதா தோன்றுது. ரைட், ரெண்டையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், சார்பு கோட்பாட்டுல குடிச்சிட்டோம். இப்ப கேட்ட கேள்வி எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இரு நிலைமைகளுக்கும் வேக முக்கோணிகளை வரைந்து. ரைட், இது ஒரு நிலைமை, இந்த அறிக்கை ஒரு நிலைமை, இது வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ரைட், இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட், இது வந்து எங்களோட செகண்ட். அப்ப இந்த 2 நிலைமைகளுக்கும் வேக முக்கோணிகளை வரைஞ்சி கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, காற்றின் உள்ளபடியான வேகத்தை பருமனிலும் திசையிலும் காண்க. அதாவது காற்றின் ஆக்சுவல் வேகம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப உண்மையில காற்றுட வேகம் வந்து மாறல. காற்றுட வேகம் ஏதோ ஒரு திசையில காற்றுட வேகம் அடிச்சுட்டு தான் இருந்திருக்கு. எனக்கு பருமனும் தெரியா, திசையும் தெரியா. சரிங்களா? ரைட், அப்ப அங்க கேட்கறது வந்து என்னன்னு சொன்னா, காற்றுட பூமி சார்பான வேகம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல வந்து பருமனும் தெரியா, திசையும் தெரியா, எனக்கு ரெண்டுமே தெரியா. அப்ப இது ரெண்டு தான் நாங்க கேள்வியாக எனக்கு கேட்கிறாங்க. அப்ப முதலாவது நான் என்ன செய்வேன், இவருதான் எனக்கு தெரியா, இவருக்கான ஒரு சார்பு கோட்பாட்டை நான் போட்டுக்கொள்றேன். இவருக்கான சார்பு கோட்பாட்டை போட்டுக்கொள்றேன். பாருங்க என்ன போட்டுக்கொள்றேன், பி ஏ பூமி சார்பானது வந்து எனக்கு தேவை. அப்ப சார்பு கோட்பாடு என்ன சொல்லுது, ஏ இன்னு சொன்னா நடுவுல ஒன்று கொண்டு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி. அப்ப சம்பந்தப்படுறது ஏ இ தவிர புதுசா சம்பந்தப்படுறது பைக் சம்பந்தப்படுறாரு. அப்ப ஏ பி சக வி டி இ, இதுதான் என்ன சார்பு கோட்பாடு. இப்ப எனக்கு கேட்ட கேள்வி இதுதான். இது வந்து 2 சந்தர்ப்பத்திலே மாறாது. 2 சந்தர்ப்பத்திலே மாறாதுன்னு சொன்னா, இங்க பைக் ஸ்பீட கூட்டினதால காற்று வேற ஏதோ ஒரு திசையில இருந்து அடிச்ச மாதிரி அவருக்கு விளங்குச்சு. அவ்வளவுதான் சினாரியோ. ஆனா காற்றுட வேகம் இங்க மாறல. அதை விளங்கி கொள்ளுங்க, காற்றுட வேகம் மாறல. ரைட், சரியா? சரி, இப்ப நான் என்ன செய்யறேன், இதை வந்து அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நான் அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஏபின்றது பாருங்க, ரைட், சாரி, இதுதான் ஏபி. நான் பைக்கு தான் ரெண்டு சொல்லி போட்டுருக்கேன். சாரி, ரைட், சரி, சரியா? ரைட், பி சார்பான ஏட வேகம். ரைட், அதாவது பைக் சார்பான காற்றுட வேகம். சரி, இப்ப கவனிங்க, நான் இதை போட்டுக்கொள்றேன். எங்க போட்டுக்கொள்றேன், என்ன சார்பு கோட்பாட்டுல போட்டுக்கொள்றேன். முதலாவது வந்து எனக்கு சொல்றாங்க, இது வந்து நிலை குத்தாரிக்கு தான், இது வந்து நிலை குத்தாரிக்கு தான் போட்டுட்டேன். சக அடுத்தது பாருங்க, இது வந்து டி இன்னு சொல்றது கிடையா இருக்குது. வி வேகத்தோட போது கிடையா இருக்குது. ரைட், போட்டுட்டேன். அப்ப கவனிங்க, எனக்கு என்ன இஷ்யூன்னு சொன்னா, எனக்கு இந்த ஏ இன்னு சொல்றது முதலாவது சிச்சுவேஷன்லயும் அதே தான், ரெண்டாவது சிச்சுவேஷன்லயும் அதுதான். ஏ இன்னு சொல்றது எனக்கு மாற போறது இல்லை. விளங்கி கொள்ளுங்க, ஏன்னா காற்றோட டிரெக்ஷன் மாற போறது இல்லை. நாங்க வேகத்தை கூட்டுறதாலதான் காற்று நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தெற்கில இருந்து அடிப்பதாக தோணுது, அதுக்கு பிறகு வந்து தென்கிழக்கில இருந்து அடிப்பதாக தோன்றுகிறது. இது வந்து நாங்க மோட்டார் சைக்கிள் வேகத்தை சேஞ்ச் பண்ணினதால எங்களுக்கு விளங்கின விஷயமே தவிர காற்றோட ஆக்சுவல் வேகம் மாறல, காற்றோட புவி சார்பான வேகம் மாறல. சரியா? சரி,
இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ. அடுத்த சினாரியோக்கு நான் போட்டுக்கொள்றேன். அடுத்த சினாரியோக்கு பாருங்க, காற்று வந்து ஏபின்னு சொல்றது, அதாவது மோட்டார் சைக்கிள் சார்பான காற்றோட வேகம் வந்து என்னன்னு சொன்னா தென்கிழக்குல இருந்து அடிப்பதாக தோன்றுகிறது. ரைட், அதை நான் போட்டுக்கொள்றேன். இப்படி 45 பாகை தான் தென்கிழக்குன்னு சொல்றது பாகை 45 பாகை. ரைட் சக. ஆனா இங்க வேகம் வந்து பாருங்க 2 வேகம் வந்து 2 இல்லைங்களா? ரைட். அப்ப சார்பு கோட்பாட்டுல எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என்ன செஞ்சுட்டேன், அப்ளை பண்ணிட்டேன். ரைட். இப்ப கவனிங்க, இப்ப வேக முக்கோணிகளுக்குள்ள என்ட்ராகும். வேக முக்கோணிகளுக்குள்ள என்ட்ராகும். ரைட். இப்ப எனக்கு கவனிங்க, வேக முக்கோணிக்குள்ள என்ட்ராகுறா எனக்கு சிம்பிளான வேலைகளை நான் செய்ய போவேன். என்ன செய்ய போவேன் சொன்னா எனக்கு பருமன்னும் திசையும் தெரிஞ்ச ஒன்றுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போவேன். பருமன்னும் திசையும் தெரிஞ்ச ஒன்றுல இருந்து தான் நான் என்ன செய்ய போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட். எனக்கு பருமன்னும் திசையும் தெரிஞ்சது இந்த V தான். அப்ப நான் இதை வந்து சும்மா 1 போட்டுக்கொள்றேன், 2ல போட்டுக்கொள்றேன். அதாவது என்ன, 1ல இருந்து 2க்கு போகுது. அதுக்கு பிறகு காவிகள் என்ன, காவி கூட்டல் எப்படி 1ல இருந்து 2க்கு போய் அடுத்த விட்ட இடத்துல இருந்து தான் அடுத்த கூட்டிட்டு போகணும். ரைட். அப்ப நான் இதை வந்து 2ல இருந்து 3 போட்டுக்கொள்றேன். 2ல இருந்து 3 இப்படி போட்டுக்கொள்றேன், எனக்கு ஈஸிக்காக வேண்டி. சரியா? பண்ணிட்டா? ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன், வேக முக் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறேன். முதல்ல பாருங்க, 1ல இருந்து 2க்கு கிடையா போறேன். ரைட். 1ல இருந்து 2க்கு கிடையா போறேன். 1ல இருந்து 2க்கு நான் கிடையா போறேன். எனக்கு இந்த பருமன் வந்து V. இந்த பருமன் வந்து எனக்கு V. சரி. அதுக்கு பிறகு பாருங்க, 2ல இருந்து 3க்கு போறேன். 2ல இருந்து 3க்கு போறேன். எனக்கு திசை மட்டும் தான் தெரியும், ஆனா பருமன் தெரியா. திசை மட்டும் தான் தெரியும், பருமன் தெரியா. ரைட், பிரச்சனை இல்ல. திசை தெரியுன்றதுக்காக வேண்டிய அந்த திசையை வச்சு நான் சும்மா கீறுறேன். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க போது அந்த 3ஆம் நம்பர், ஆனா இங்க எனக்கு தெரியா. திசை தெரியும், பருமன் தெரியா, அந்த 3ஆம் நம்பர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க போது கீறிட்டேன். இப்ப கவனிங்க, இந்த 1 3 செல்றதுதான் எனக்கு இந்த காற்றோட ஆக்சுவல் வேகம் மாதிரி. இந்த 1 3 செல்றது தான் இந்த 1க்கும் 3க்கும் இடையிலான இந்த இதுதான் வந்து எனக்கு விலையில் வேகம். அதாவது இந்த 2 வேகங்கள கூட்டத்தோட விலையில் வந்து இதுதான் என்ற காற்றோட ஆக்சுவல் வேகமாக இருக்கு. விளையாட்டாப்ல. சரி. இப்ப இது வந்து இந்த முதலாவது சினாரியோக்கான வேக முக்கோணி. ரைட். இப்ப இந்த 2வது சினாரியோக்கு வருவோம். 2வது சினாரியோ பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான். நான் என்ன செய்ய பாருங்க, இங்க 1 2 டேஸ் வச்சுக்கொள்றேன். என்ன 2 இருக்கிறது, 2 டேஸ் வச்சுக்கொள்றேன். அப்ப அதுக்கு பிறகு பாருங்க 2 டேஸ்ல ஸ்டார்ட் ஆகி 3க்கு போறேன். ஏன்னா 3 மாத்தலன்னு சொன்னா கவனிங்க, என்ற காற்றோட வேகம்ன்றது வந்து 1 to 3 சொல்றது சேஞ்ச் ஆகல, காற்றோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகல. அப்ப கட்டாயம் கவனிங்க, எனக்கு இங்கேயும் காற்றோட வேகம் என்ன பருமன் என்ன திசை வந்திருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் காற்றோட பருமன் காற்றோட திசை சேமா வரணும். அப்ப எனக்கு இந்த முதலாவதுல இருந்து வேக முக்கோணிக்கு நான் அடிச்சுட்டேன். காற்றோட பருமன் வந்து எனக்கு 1 3 இந்த கெப்பால தரும்னு சொன்னா 2வது சினாரியோக்கும் என்ற காற்றோட வேகம் வந்து புவிசார்பான வேகம் இதே இதாலதான் எனக்கு தரப்படணும். இது முதலாவது விஷயம். என்ற காற்றோட வேகம் மாறல 2 சந்தர்ப்பங்களில். சரி. இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா 2வது சந்தர்ப்பத்தை வைக்கிறேன் பாருங்க. 1ல இருந்து 2 டேஸுக்கு போறேன்னு சொல்றது 2V. இவர் டபுள் மடங்கு. சரி. இதுதான் இந்த 2 டேஸ்னு சொல்லி கொள்றேன். இதுவும் அப்ப V ஆக இருக்க போகுது. இந்த சின்ன துண்டும் V ஆக இருக்க போகுது. அப்ப மொத்தம் 2V. அதுக்கு பிறகு பாருங்க பிள்ளைகள், இந்த 2ல இருந்து 2 டேஸ்ல இருந்து 3 கொண்டு போறது கிடையோட 45 பாகை. 2 டேஸ்ல இருந்து 3 போறது கிடையோட 45 பாகை பிள்ளைகள். 2 டேஸ்ல இருந்து 3க்கு போறது 2 டேஸ்ல இருந்து 3க்கு போறது கிடையோட 45 பாகை. ரைட். கிடையோட 45 பாகை. ரைட். கிடையோட 45 பாகை. சரி, சிம்பிள், முடிஞ்சிட்டு. 2 வேக முக்கோணிகளை 2 சந்தர்ப்பங்களுக்குமான வேக முக்கோணிகளை ஒரே வரிப்படத்துல வரைய சொன்னாங்க. ஒரே வரிப்படத்துல வரைஞ்சிட்டோம், எந்த இஷ்யூவும் இல்ல. ரைட். இப்ப எங்களுக்கு இந்த 45 இந்த V எல்லாம் பார்த்த உடனே எங்களோட கேள்வி வந்து இன்னும் சிம்பிள் ஆயிட்டு, சின்ன விஷயம் ஆயிட்டு. ரைட்டா? ரைட். இப்ப கவனிங்க, நான் என்ன செய்ய போறேன், இது 45 பாகை செங்கோண முக்கோணி சொன்னா அப்ப இது இரு சமபக்க முக்கோணியாக இருக்கு. கட்டாயம் அவர் வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணியாக இருக்கு. அப்ப அவர் கட்டாயம் ஒரு இரு சமபக்க முக்கோணியாக இருக்கிறதா இருந்தா இந்த எங்களும் 45 பாகையா தான் இருக்க வேணும். இந்த எங்களும் 45 பாகையா தான் இருக்கணும். சரியா பிள்ளை? சரி. அப்ப அந்த எங்கள் 45 பாகைன்னு சொன்னா எனக்கு சிம்பிளா செல்லில பாருங்க, இது வந்து செங்கோணம், இது வந்து ஒரு செங்கோணம், இது செங்கோணம். சரியா பிள்ளை? சரி. அப்ப அதுக்கு பிறகு பாருங்க, இதுவும் 45 இதுவும் 45 இரு சமபக்க முக்கோணம் சொன்னா
எனக்கு ரெண்டு டேஸ் செல்றது v பாருங்க 2 டேஸ் செல்றது v பர்மன். அப்ப இது v பர்மன் சொன்னா 2 3 செல்றதும் அதே பர்மனா தான் இருக்கும். 2 3 செல்றது அதுவும் அதே v பர்மனா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணின்றதால அவங்க 2 பேரோட வெளியும் v ஆ தான் இருக்கும். அப்ப நான் இவரோட வெளியையும் v ன்னு போட்டுக்கொள்றேன். இவரோட வெளியையும் v ன்னு போட்டுக்கொள்றேன். ரைட். இப்ப மறுதலையா பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணி இங்க ஒரு செங்கோண முக்கோணி இருக்குது. ரைட். இந்த பருமனும் v இந்த பருமனும் v அதாவது 1 2 செல்றது v 1 2 செல்றது v 2 3 செல்றது v என்று சொன்னா எனக்கு இந்த முக்கோணி 1 2 3 செல்ற இந்த முக்கோணி அதுவும் இரு சமபக்க செங்கோண முக்கோணியாக இருக்க போகுது. அப்ப எனக்கு இந்த ஏங்கலும் 45 பாகை கட்டாயம், இந்த ஏங்கலும் 45 பாகை. ரைட். எந்த விஷயமும் இல்ல. இப்ப இது செங்கோண முக்கோணி இது v இது v என்று சொன்னாப்ல கட்டாயம் இந்த 1 3 செல்றது இந்த 1 3 செல்றத நான் இதுல வந்து x ன்னு வெச்சேன்னு சொன்னா எனக்கு பைத்தகரஸின் தேற்றப்படி சிம்பிள் எழுதி கொள்ளலாம். பாருங்க x வர்க்கம் சமன் v வர்க்கம் சக v வர்க்கம். பைத்தகரஸின் தேற்றப்படி x வர்க்கம் சமன் v வர்க்கம் சக v வர்க்கம். ரைட். அப்ப எனக்கு அதுல இருந்து பாருங்க x வர்க்கத்தை நான் எழுதி கொள்ளலாம் 2v வர்க்கம் எழுதி கொள்ளலாம். அப்ப x ன்னு செல்றது பாருங்க வர்க்கம் மூலம் 2v ஆக இருக்கும். இதுதான் எனக்கு காற்றுட வேகத்தில பருமனாக இருக்கும். காற்றுட பூமி சார்பான வேகத்தின் பருமன். காற்றுட பூமி சார்பான வேகத்தின் பருமன். இதுதான் அந்த காற்றுட பூமி சார்பான வேகத்தில திசை ஏங்கில் கிடையுடன் 45 பாகை மேலாக. கிடையோட 45 பாகை மேலாக பாருங்க. இதான் கிடையோட 45 பாகை. கிடையோட 45 பாகை மேல் நோக்கிய திசையில. ரைட். கிடையோட 45 பாகை மேல் நோக்கிய திசையில பருமன் வந்து வர்க்கமூலம் 2 வீண்டு செல்ற பருமனுடைய ஒரு ஸ்பீட்ல தான் காற்றானது பூமி சார்பான வேகத்துல இருக்கும். காற்றினது பூமி சார்பான வேகமா இருக்கும். சரியா பிள்ளை? சிம்பிளா விளங்குதா? ரைட். அப்ப இதுல எந்த இஷ்யூவும் இல்ல. எங்களுக்கு நாங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு கன்செப்ட் என்னன்னா 2 சந்தர்ப்பத்திலையும் காற்றிட பூமி சார்பான வேகம் மாறல. இதுதான் இந்த ஐடியா. 2 சந்தர்ப்பங்கள்லயும் காற்றிட பூமி சார்பான வேகம் மாறல. ரைட்டா? ரைட். அப்ப இது வந்து கேட்டது வந்து காற்றிட ஆக்சுவல் வேகத்திட பருமனையும் அது திசையையும் கேட்டாங்க. ரைட். அது ரெண்டையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 2002ஆம் ஆண்டு சிம்பிளான கேள்வி. நம்ம எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டோம். சரியா? சரி. இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க. எத்தனாம் ஆண்டு கேள்வி சொன்னா 2001. சரியா? 2001ஆம் ஆண்டு கேள்வி. அப்ப இதை நீங்க என்ன செய்யுங்க, வீடியோ தானே. அப்ப நீங்க இந்த விஷயத்த எடுத்திருப்பீங்க, என்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வீடியோ நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போறதுக்கு வந்து இந்த வீடியோ இந்த கேள்வியில இருக்கிற கன்செப்ட்களை விளங்கி ஏதாச்சும் நோட் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ராவா நோட் பண்ண வேண்டியதா எக்ஸ்ட்ராவா அதுல நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? சரி. அப்ப நாங்க அடுத்த கேள்வி போறோம். 2001. ரைட். அடுத்த கேள்வி 2001. சரியா? ரைட். இந்த 2001 நீங்க கீழே லிங்க்ல உங்களோட இதை எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னது பேப்பரை. சரி. 2001. ஏன் இவ்வளவு பழைய பாஸ் பேப்பருக்கு போய் சேர்க்கின்றதா இல்ல, உங்களுக்கு சும்மா அந்த பிரிட்டிஷுக்காக வேண்டி சேர்க்கன். சரியா? சரி. சரி. இப்ப 2001 பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கதி u கிலோமீட்டர் ஹவர் -1 ஆன மோட்டார் வல்லம் ஒன்று மாறா வேகம் v உடன் வடமேற்கு திசையில் செல்லும் கப்பல் ஒன்றை பிடிக்க வேண்டி உள்ளது. இப்ப இங்க 2 விஷயத்தை சொல்லிட்டாங்க. முதலாவது வசனத்துல 2 விஷயத்தை சொல்லிட்டாங்க. முதலாவது கதி u ஆன மோட்டார் வல்லம் ஒன்று. ரைட்டா? ரைட். மோட்டார் வல்லமும் சம்பந்தப்படுது, கப்பலும் சம்பந்தப்படுது. அப்ப நான் மோட்டார் வல்லத்தை போட்னு சொல்லி வச்சுக்கொள்றேன், அதை பீன்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். ரைட். வல்லத்தை வந்து மோட்டார். சரியா? மோட்டார் வல்லத்தை வந்து ஒரு பீன்னு வச்சுக்கொள்றேன், கப்பலை வந்து எஸ்ன்னு வச்சுக்கொள்றேன். ரைட். இப்ப எனக்கு முதலாவது வரியில சொல்லிக்க, முதலாவது இதுல வந்து எனக்கு 2 தரவு சொல்லிட்டாங்க. அந்த 2 தரவை நான் மார்க் பண்ணிக்கொள்றேன். என்ன தரவுண்டா, கதி u ஆன மோட்டார் வல்லம் ஒன்று. இப்ப மோட்டார் வல்லத்துல கதி சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள். எது சார்பானதுன்னா பூமி சார்பானதாக இருக்கும். ரைட். மோட்டார் வல்லத்துல கதி சொல்றாங்க எனக்கு. ரைட்.
u கிலோமீட்டர் ஹவர் -20 சொல்லி சொல்றாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், நீங்க கேள்வியை கொஞ்சம் ஓவராலா நார்மலா வாட்சிங்கன்னு சொன்னா, கடல்னு செல்ற சந்தர்ப்பங்கள்ல கடலுக்குரிய ஒரு வேகம் மட்டும் அவங்க தரப்போறது இல்ல. கடலானது இந்த திசையில u வேகத்தோட இயங்குது, கடலானது இந்த திசையில இயங்குது அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வரப்போறது இல்ல. ஆனா ஆறுன்னு சொல்லி கதைக்காங்களா இருந்தா கட்டாயம் ஆற்றுக்கு ஒரு வேகத்தை தந்து ஆறு சார்பாக அப்படியே கொண்டு போவாங்க. அப்ப கடல்னு சொல்லி கதைக்கிற சந்தர்ப்பங்கள்ல கடலுக்கு ஒரு வேகம்ன்றது தர மாட்டாங்க. அப்ப நீங்க கடல் சார்பான வேகம்னு சொல்லி போட்டாலும் இஷ்யூ இல்ல, பூமி சார்பான வேகம்னு சொல்லி போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப கடல்ன்றது ஓய்வு விலகிக்கிறன்ற மாதிரி தான் அப்படிதான் எடுக்கப்படுறாங்க. சரியா? ரைட். இப்ப முதலாவது எனக்கு சொல்லிட்டாங்க, இவர்த வல்லத்திட பூமி சார்பான வேகம் எனக்கு சொல்லிட்டாங்க பிள்ளைகள். ஆனா வல்லத்திட பருமன் சொன்னாங்க. வேகம் சொல்றது காவிக்கணியம் சொன்னாங்க. பருமனும் வேணும், திசையும் வேணும். எனக்கு பருமன் மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க, திசை செல்லப்படல. இது உங்களோட பாயிண்ட். என்ன பாயிண்ட் சொன்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த சந்தர்ப்பங்கள்லையும் ஏதாச்சும் உங்களோட வேகம் தெரியும், ஆனா வேகத்தோட டிரெக்ஷன் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேகம் தெரியும், பருமன் தெரியும், ஆனா டிரெக்ஷன் தெரியலன்னு சொன்னா சிம்பிளா நான் சொல்ற வேலையை செய்யுங்க. ஒன்றுமே இல்ல, இந்த யூண்டு செல்றது உங்களுக்கு தெரியா, இதுதான் யூண்டு வச்சுக்கொள்வோம், இதுதான் யூண்டு வச்சுக்கொள்வோம். இந்த யூ உங்களுக்கு தெரியா, அப்ப யூ உங்களுக்கு தெரியா, அந்த யூ எங்க இருக்குன்றது தெரியாத பட்சத்துல என்ன செய்யுங்க சொன்னா, இப்படி அடிச்சுக்கொள்ளுங்க. இது என்ன விஷயம் சொன்னா ஒன்றுமே இல்ல, இந்த யூண்டு செல்றது இந்த வட்டத்திட எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கலாம். ஏன் எனக்கு திசை தெரியாது, ஆரை நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒன்றுமே இல்ல, இந்த யூ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எங்க வேணும்னாலும் யூ போயிருக்கலாம். ஏன் எனக்கு யூட டிரெக்ஷன் தெரியும், பருமன் மட்டும்தான் தெரியும். அப்ப நான் பருமன் மட்டும்தான் தெரியும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல, இந்த கேள்விக்கு மட்டுமில்ல இனி வரப்போற எல்லா கேள்விகளையும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுவோம். பருமன் மட்டும் தெரியும், எனக்கு திசை தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பருமனை வச்சு ஒரு வட்டம் வந்து நான் அடிச்சு வச்சுக்கொள்வேன், ஒரு வட்டம் அடிச்சு வச்சுக்கொள்வேன். அதாவது அந்த புள்ளி வந்து இங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கலாம். நான் இது இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், எப்படியும் போடலாம். எனக்கு விரும்பின மாதிரி எந்த திசையிலையும் போட்டுக் கொள்ளலாம். விளங்கிட்டாப்ல? சரி, சிம்பிள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, இதோட சேர்த்து ரைட், கப்பல் வேகத்தை சொல்றாங்க. கப்பல் வேகம் எனக்கு செல்லப்படுது, கப்பல் வேகம் செல்லப்படுது. என்ன சொன்னா கவனிங்க, வி மாறா வேகம் v உடன் வடமேற்கு திசையில் செல்லும் கப்பல் ஒன்றை பிடிக்க வேண்டியுள்ளது. ரைட், மாறா வேகம் v உடன். ரைட், எனக்கு கப்பல் பூமி சார்பான வேகம் சொல்றாங்க, மாறா வேகம் v ஆம். அவர் வந்து வடக்கு மேற்கு, அப்ப ரெண்டுக்கும் திசையில வடமேற்கு திசையில போறாராம். வடமேற்கு திசையில போற ஒரு கப்பலை பிடிக்க வேண்டியுள்ளதாம். வடமேற்குன்னு சொல்லி காய்ச்சா உங்களுக்கு 45 பாகை, அதுல எந்த குழப்பமும் இல்ல. ரைட், இதுதான் அந்த வடமேற்கு திசை, பெரும்பாலும் வீண்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் அந்த சமநிலை செல்றாங்க பாருங்க, ஒரு பிரக்கெட்ல சமநிலை ஒன்று போட்டிருக்காங்க. இந்த வீண்டு செல்றது யூவை விட சின்னன். அதாவது இந்த கப்பல்ற வேகத்துல பருமன் இருக்குதானே, இந்த பருமன் இந்த யூன்ற பருமனை விட சின்னனான ஒரு பருமன், அதாவது இப்படி இருக்கான். ரைட், இந்த வீண்டு செல்றது யூவை விட சின்னன்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், வீண்டு செல்றது யூவை விட சின்ன. சரியா பிள்ளை? சரி, வடமேற்கு திசையில் செல்லும் கப்பல் ஒன்றை பிடிக்க வேண்டியுள்ளது. ரைட், சரி. இப்ப பாருங்க, தொடக்கத்தில் கப்பல் மோட்டார் வள்ளத்துக்கு வடக்கே டி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தொடக்கத்துல கப்பல் வந்து எங்க இருக்கான்னு சொன்னா மோட்டார் வள்ளத்துக்கு வடக்கே டி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதா. ஃபர்ஸ்டுக்கே வந்து பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எங்க இருக்குன்னு சொன்னா இதுதான் வந்து உங்களோட கப்பல்னு சொன்னா, எஸ் இருக்கிற இடம் கப்பல்னு சொல்லி சொன்னா, இதுதான் உங்களோட மோட்டார் வல்லம் போட்னு சொல்லி சொன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டி கிலோமீட்டர் தொலைவில் வடக்குல இருக்கான். ஆரம்பத்துல வடக்குல இருக்கான். விளங்கிட்டா? மோட்டார் வல்லத்துக்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து சரியா நிலைக்குத்து மாதிரி டி டிஸ்டன்ஸ்ல இருக்குது. சரியா பிள்ளை? சரி, அதாவது வந்து சொல்லிட்டாங்க, அந்த கேள்வி சொல்லிட்டாங்க, மோட்டார் வல்லத்துக்கு வடக்கே எஸ் வந்து இருக்குதாம், டி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதாம். அப்ப அதை நான் படம் ஒன்றுல போட்டுருக்கேன். வேக முக்கோணியை வரைந்து கப்பலை பிடிப்பதற்கு மோட்டார் வல்லம் செல்ல வேண்டிய திசையை காண்க. இப்ப வேக முக்கோணிய வரைஞ்சி இந்த கப்பலை இந்த மோட்டார் வல்லம் பிடிக்கிறதுக்கு செல்ல வேண்டிய திசையை காண்க, மோட்டார் வல்லம் செல்ல வேண்டிய திசையை காண்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, மணித்தியாலத்துக்கு பின்னர் கப்பல் பிடிக்கப்படுகின்றதுன்னு காட்டுக. ரைட், இப்ப எனக்கு சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இந்த கப்பலை வந்து இந்த மோட்டார் வல்லம் போயிட்டு பிடிக்கணும்னு சொன்னா என்ன திசையில போகணும், என்ன திசையில அவர் போகணும், அதாவது பூமி சார்பாக அவர் என்ன திசையில போகணும். இங்க பாருங்க, இந்த மோட்டார் வல்லத்துல பூமி சார்பான வேகத்துல பருமன் தான் எனக்கு தெரியும், ஆனா என்ன திசைன்னு தெரியா, அதைத்தான் கேட்டிக்கிறாங்க, அந்த திசையை கேட்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்துல எவ்வளவு டைமுக்கு பிறகு அவர் வந்து கப்பலை போய் பிடிப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க.
எந்த விஷயமும் இல்ல. இப்ப என்ன கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப போயிட்டு என்ன செய்ய போறாரு, இவர் போயிட்டு பிடிக்க போறாரு. இந்த மோட்டார் வெள்ளம் போயிட்டு இந்த கப்பலை பிடிக்க போறாரு. இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேரையும் நாங்க சார்பு கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எழுத போறோம். இவங்க ரெண்டு பேரையும் நான் சார்பு கோட்பாட்டுக்குள்ள கொண்டு எழுதுறேன்னு சொன்னா எனக்கு மேலதிகமா தேவைப்படுறது என்னன்னு சொன்னா கவனிப்புல இந்த கப்பலை இந்த பி தானே போயிட்டு பிடிக்க போகுது, கப்பலை இந்த பி போயிட்டு பிடிக்க போகுது. நல்லா நான் சொல்ற ஐடியாவை கவனிச்சு கொள்ளுங்க. சாரி, இந்த கேள்விக்கு மட்டும் இல்ல, எல்லா கேள்விகளுக்கும் பொருந்துற சிம்பிள் ஐடியா. இந்த போயிட்டு பிடிக்கிற அப்படியான விஷயங்கள் வரப்போகல. கவனிச்சு கொள்ளுங்க. நல்ல ஆர்குமெண்ட் ஒன்று பாய், நல்ல ஆர்குமெண்ட், அழகா சொல்றேன் கவனிங்க. இப்ப பின்றது ஏதோ ஒரு திசையில போறாரு. எஸ்ட் செல்றவரு பாருங்க வடமேற்கு திசையில போயிட்டு எஸ்ட் செல்றவரு வடமேற்கு திசையில போறாரு. இப்படி போறாங்க. எஸ்ட் வேகம் எனக்கு சொல்லிக்கிறாங்க. இப்படி வீன்ற பருமன் 45 பாகையில போறாங்க. எஸ் அப்ப பியும் யோசிச்சு பாருங்க. பியும் வந்து இப்படி ஏதோ ஒரு திசையில போய் தான் பிடிக்கணும். இப்படியே போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் எல்லாம் பிடிக்கலாம். இப்படி கிடையாது போய் பிடிக்கலுமா, அவர் அங்க போயிட்டு இருக்காரு. பி வந்து நிலைக்குத்தா போனாலும் பிடிக்கலுமா, அடுத்த கணக்கு ஒரு இங்கால தாண்டி இப்படியே போயிடுவாரு. பி வந்து அப்படியே நிலைக்குத்தா தான் போகணும். அப்ப பியும் ஏதோ ஒரு டிரெக்ஷன் இங்கால தான் பிடிக்க விடணும். அந்த டிரெக்ஷன் எனக்கு தெரியாது. ஆனா யோசிங்க, நம்ம சார்பு கோட்பாடு படிக்கிறதே வந்து ரெண்டு பேர் இயக்கத்தை வச்சு நான் ஆர்கியூ பண்ண போறது இல்ல. ரெண்டு பேர் இயக்கத்தை வச்சு எனக்கு ஆர்கியூ பண்றது கஷ்டம்ன்ற ஒரு இதால தான் நான் என்ன செய்வேன், சார்பு வேகம்ன்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே வரணும். அப்ப சார்பு வேகம் சொல்றது என்ன, ஒரு ஆளை நிப்பாட்டிட்டு நீங்க இருங்க, அவங்கள எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரணும் உங்ககிட்ட, அந்த மாதிரியான கன்செப்ட் தானே. ரைட். அப்ப இப்ப இந்த பீன்ற வல்லம் வந்து கப்பல் எஸ் போயிட்டு பிடிக்க போகுதுன்னு சொன்னா, பீன்ற வல்லம் கப்பல் எஸ் போயிட்டு பிடிக்கணும்னு சொன்னா, அப்ப நான் இன்னைக்கு சார்பு கோட்பாடை டைரக்டா யூஸ் பண்ணணும். எப்படின்னு சொன்னா, கப்பல் எஸ் நிப்பாட்டுறது, கப்பல் எஸ் நிப்பாட்டுறது. நீங்க ஓட தேவையில்லை. உங்களோட ஸ்பீடுக்குரிய என்ன ஸ்பீடு எனக்கு சேர்த்தா ஒரு விலையிலான ஒரு ஸ்பீட் வருமோ அந்த ஸ்பீட் எடுத்துட்டு நான் உங்களை பிடிக்கிறதுக்கு வரேன். அந்த மாதிரியான ஒரு கன்செப்ட். சரியா? ரைட். விளையாட்ட விஷயம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, கப்பல் எஸ் நிப்பாட்ட போறேன். கப்பல் எஸ் சார்பாக எஸ் நிப்பாட்ட போறேன். ஏதாச்சும் ஒன்று சார்பாக சொல்லணும். ஒரு ஆள் நிப்பாட்டித்தானே அங்க வர்ற வேகத்தை இன்னொரு ஆளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறது. ரைட். அப்ப நான் என்ன செய்வேன், எஸ் நிப்பாட்ட போறேன். எனக்கு ஏன்டா இந்த டைம் எல்லாம் காண்றதுக்கு எனக்கு கஷ்டம். இவரும் இங்கால போயிட்டு இருப்பாரு, இவரும் இங்கால போயிட்டு இருப்பாரு. அப்ப ரெண்டும் எங்க எவ்வளவு தூரத்துல போய் சந்திப்பாங்க, என்ன செய்வாங்கன்ற விஷயம் எல்லாம் எனக்கு எடுத்துக்கொள்றது கஷ்டம். அப்ப அதுக்காக வேண்டி சார்பு கோட்பாட்டை நான் இங்க சிம்பிளைஸ் பண்ண போறேன். என்ன செய்வேன்னு சொன்னா, கப்பல் எஸ் நிப்பாட்டுறேன். கப்பல் எஸ் நிப்பாட்டுறேன். அப்ப கப்பல் எஸ் நிப்பாட்டிட்டு அந்த எஸ் நிப்பாட்டினா வல்லத்துக்கு என்ன வேகம் வருமோ, இந்த எஸ் நிப்பாட்டினா இந்த வல்லத்துக்கு என்ன வேகம் வருமோ அந்த வேகத்தை கண்டு என்ற கேள்வி நான் சிம்பிளா கொண்டு போறேன். சரி அப்படி சரி. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, எஸ் நிப்பாட்டுறேன். எஸ் வந்து நிப்பாட்டுறேன். வி எஸ் எஸ் நிப்பாட்டிட்டேன். ரைட். என்ன விஷயம் எழுதிக்கன்னு சொன்னா, எஸ் சார்பான வீட வேகம், எஸ் சார்பான வீட வேகம். இந்த வல்லம் எஸ் சார்பான பீட வேகம், எஸ் சார்பான பீட வேகம். அப்ப எஸ் நிப்பாட்டிட்டு பி கிட்ட வேகம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். எஸ் நிப்பாட்டினா பிக்கு என்ன வேகம் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். அந்த வேகத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த கேள்வியை நான் கண்டினியூ பண்ணிட்டு போக போறேன். ரைட்டா? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இவர சார்பா நான் இந்த சார்பு கோட்பாடு எழுத போறேன். அப்ப வி பிஇ சக வி இஎஸ். இது வந்து இந்த சார்பு கோட்பாடு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு மூன்றாம் நபரை கொண்டு வந்து போட போகிறேன். இன்றைக்கு மூன்றாம் நபராக இருக்கிறது வந்து மாற்றீட்டு சட்டம் பூமியா தான் இருக்கிறது. இப்ப கவனிக்கக்கூடிய சிம்பிளான ஆர்கியூமெண்ட், சிம்பிளான விஷயம். நான் எஸ் நிப்பாட்டிட்டேன் தானே பிள்ளை, நான் எஸ் நிப்பாட்டிட்டேன். எஸ் சொல்லிட்டேன், நில்லுங்க, கஷ்டப்பட தேவையில்லை. எஸ் நின்றுட்டு சொன்னா பிள்ளைகள், இந்த பி அந்த எஸ்ன்ற கப்பலை பிடிக்கிறதுக்கு எந்த திசையில போகணும் யோசிச்சு பாருங்க. எஸ் நிப்பாட்டிட்டேன். கப்பல் பி வந்து யாரு எஸ் பிடிக்க போக போறாரு. எஸ் நிப்பாட்டிட்டேன். கப்பல் பி எஸ் பிடிக்க போக போகுது. அப்ப கப்பல் பி எஸ் பிடிக்க போறேன்னு சொன்னா பிள்ளைகள், கட்டாயம் அவரு நிலைக்குத்தான திசையில தானே போகணும். சில விஷயம் விளங்குதா? வடக்கு நோக்கி தானே போகணும். ஏன்னா எஸ் நிப்பாட்டினா அப்ப இப்ப உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு, என்ன விஷயம் விளங்கிட்டு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. வல்லத்துல கப்பல் சார்பான வேகத்துல பருமன் எனக்கு தெரியா, ஆனா திசை தெரிஞ்சிட்டு கட்டாயம் கப்பல் நிப்பாட்டினா இவர் நிலைக்குத்தா தான் போறாரு. கப்பல் இயங்கல் சொன்னா இவர் கப்பல் இயங்கல் சொன்னா கப்பலை பிடிக்கிறதுக்கு நிலைக்குத்தா தான் போறாரு. அவர் இந்த டிரெக்ஷன்ல போய் சுத்திட்டுலாம் வர தேவையில்லை. சிம்பிளா போயிட்டு பிடிக்கலாம். அவருக்கு எப்படி பிடிக்கலாம்? கப்பலை நிப்பாட்டினா இவர் நிலைக்குத்தா தான் போவாரு. அதுதானே இது. கப்பலை நிப்பாட்டினா வீர வேகம் என்ன?
கப்பலை நிப்பாட்டினா வீட வேகம் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா கப்பலை நிப்பாட்டினா கட்டாயம் பி இப்படித்தான் போவான்றது எனக்கு தெரியும், திசை தெரியும். சில விஷயம் பர்மன் தெரியா, என்ன பர்மன்ல போக தெரியா, ஆனா திசை தெரியும் எனக்கு. பி எஸ் நிப்பாட்டினா பி நிலை குத்தாதான் போகணும், வடக்கு நோக்கி போகணும். ரைட், இந்த ஐடியா விளங்கிட்டா? சரி, முடிஞ்சு. அவ்வளவுதான். அந்த விஷயம் விளங்கிட்டுச்சுன்னா மத்த எல்லாம் சிம்பிள். அடுத்து பாருங்க, பிஇன்னு சொன்னாங்க. இந்த பிஇ வந்து எனக்கு தெரியா, அப்ப ஒரு வட்டம் ஒன்று அடிச்சேன். பிஇ எனக்கு தெரியா, ஒரு வட்டம் ஒன்று அடிச்சேன். சரியா பிள்ளை? அப்ப ஏதோ ஒரு டிரெக்ஷன்ல யூன்னு சொல்றது இருக்கும். ரைட், எனக்கு தெரியா. அடுத்து வந்து பாருங்க பிள்ளை, சக எஸ்இ வந்து இப்படி இருக்குன்னு சொன்னா இஎஸ்ன்றது சொல்றது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க போது அது உங்களுக்கு தெரியும், 45 பாகை வி. ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த வி என்று சொல்றது யூவை விட சின்ன பெருமானம், இந்த வி என்று சொல்றது யூவை விட சின்ன பெருமானம். இப்ப எனக்கு நான் சொன்ன வேக முக்கோணியை நான் இப்ப செய்ய போறேன். இப்ப வேக முக்கோணியை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். அப்ப வேக முக்கோணியை கம்ப்ளீட் பண்றேன்னா ஒரு விஷயம் சொன்ன உங்களுக்கு என்ன சொன்னா, இந்த டிரெக்ஷன்ல உங்களுக்கு பருமனின் திசையும் தெரிஞ்சதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பருமனின் திசையும் தெரிஞ்சதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் அப்ளே? அப்பதான் ஈஸியா இருக்கும். எனக்கு ஒன்று பருமன் மட்டும் தெரியும், திசை தெரியாதுன்னா எனக்கு எங்கால பக்கம் போக வேண்டியது தெரியா, பருமன் தெரியும். இல்ல திசை தெரியும், பருமன் தெரியாம இப்படி நிலை குத்தா போக எந்த இடத்துல நிப்பாட்டு தெரியா, திசை மட்டும் தான் தெரியும். அப்ப அதுக்காக வேண்டி பருமனும் திசையும் தெரிந்த ஒரு கணியத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப எனக்கு பருமனும் திசையும் தெரிஞ்சது இவர் தான். அப்ப இவர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்பரை போடுறோம் பாருங்க, காவிகள் தானே. இங்க வந்து 1 2 3 போடுறோம். இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1 அப்படியே போய் அவர் முடிவு 2ல. அப்ப 2ல முடிகிற இடத்துல இருந்து தானே இந்த காவிகள் விகை முக்கோணியெல்லாம் விசை முக்கோணியெல்லாம் எப்படி வர காவிகள் வந்து இங்க இருந்து அங்க போகுதுன்னு சொன்னா அடுத்த காவி கூட்டல் வந்து முடிஞ்ச இடத்துல இருந்து அடுத்த காவி கூட்டல் போகும். ரைட், அப்ப இங்க 2 இருந்தா முடிஞ்ச இடம் 2ன்னு சொன்னா முடிஞ்ச இடத்துல இருந்து 3க்கு போறாரு. அப்ப இந்த 2 இதை நான் கூட்டுறது என்று சொல்றது விளைவுக்கு சமம் இல்லையா? அதான் விளைவில் எனக்கு தெரியும். அப்ப அந்த விளைவில் எங்க இருந்து எங்க போறதுக்கு சமனா இருக்கும்? 1ல இருந்து 3க்கு போறதுக்கு சமனா இருக்கும். 1ல இருந்து 3க்கு போறதுக்கு சமனா இருக்கும். இவ்வளவு நம்மளே சிம்பிள், வேலை முடிஞ்சு. சரியா பிள்ளை? சரி, இப்ப கவனிங்க. சிம்பிளா நம்ம என்ன செய்யலாம், வேக முக்கோணியை கீறி கொள்ளலாம். வேக முக்கோணியை கீறி கொள்ளலாம். ரைட், அப்ப இந்த போர்ட்ல இடம் இல்ல, சோ நான் இதை அழிச்சுக்கொள்றேன். ரைட், இப்ப இந்த வேக முக்கோணியை கீறி கொள்ள மேல இருந்த விஷயத்தை தான் இங்கேயும் போட்டுட்டேன். இப்ப வேக முக்கோணியை கீறி கொள்ள பாருங்க. 1ல இருந்து 2 45 பாகையில நான் கீறேன். 1ல இருந்து 2 45 பாகை, 1ல இருந்து 2 45 பாகை. இது வந்து என்ற 1, இது வந்து என்ற 2, 1ல இருந்து 2 45 பாகை. பருமன் வந்து வி, பருமன் வந்து வி. ரைட், விளங்குது உங்களுக்கு? ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், 2ல இருந்து 3 எனக்கு திசை தெரியா, ஆனா பருமன் தெரியும், யூன்ற பருமன். ஆனா அந்த யூன்னு சொல்றது பாருங்க வியை விட பெருசுன்னு தெரியும். அப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள், இந்த இடத்துல இருந்து யூ ஆரையா கொண்ட ஒரு வட்டம் ஒன்று அடிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து யூ ஆரையா கொண்ட வட்டம் ஒன்று அடிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து யூ ஆரையா கொண்ட ஒரு வட்டம் ஒன்று நான் அடிக்கிறேன். ரைட், இப்ப இந்த வட்டத்துல எந்த ஒரு பாயிண்ட்ல சரி 3 நம்பர் இருக்கணும். இந்த வட்டத்துல இந்த பரிதியின்ல எந்த ஒரு பாயிண்ட்ல சரி 3 நம்பர் இருக்கணும். ஆனா எந்த பாயிண்ட்லன்றது எனக்கு தெரியா, எந்த பாயிண்ட்ல அப்படின்றது எனக்கு தெரியா. பிள்ளைங்க சரி, ஆனா 3 நம்பர் எங்கேயோ இந்த வட்டத்துல பரிதியில தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப சிம்பிளான விஷயம், இவரை வந்து பாருங்க. 1 3 சொல்ற இந்த விலையுள், 1 3 சொல்ற இந்த விலையுள் நிலை குத்தாரிக்கு பிள்ளைகள். 1 3 சொல்ற இந்த விலையுள் நிலை குத்தாரிக்கு. சிம்பிள், வேலை முடிஞ்சு. அப்ப பாருங்க, இதுதான் என்ற 1, இவர்தான் என்ற 1, இவர்தான் என்ற 1. அப்ப இந்த 1 3 சொல்ற நிலை குத்தாரிக்குன்னு சொன்னா கட்டாயம் இப்படிதான் இருக்கும். அந்த 1 3 இதுதான் அந்த 1 3. அப்ப இங்கதான் என்ற 3ஆம் நம்பர் இருந்திருக்கும். இங்கதான் என்ற 3ஆம் நம்பர் இருந்திருக்கும். அப்ப இந்த 3ஆம் நம்பர் இங்க இருந்திருக்கு சொன்னா பிள்ளை சிம்பிளா எனக்கு ஒரு விஷயம் எழுதி கொள்ளும். என்னன்னு சொன்னா இந்த 2 3 சொல்றது இப்படி இருந்திருக்கும். இதுதான் என்ற 2 3 இருந்திருக்கும். இந்த திசையில இருந்திருக்கும். 2 3 சொல்றது இந்த திசையில இருந்திருக்கும். அப்ப நான் எப்படி பிடிச்சேன்னு சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? எப்படி இந்த ஐடியாவை நான் கெச் பண்ணி சொல்லி இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு 1ல இருந்து 2க்கு போறேன்.
அவர வி பருமன் எனக்கு தெரியா, ஆனா 45 பாகை ஏங்கல் தெரியும், 1 இருந்து 2 45 பாகை போட்டுக்கிறேன். சரி, விஷயம் முடிஞ்சு. ஆனா எனக்கு பாருங்க 2 இருந்து 3க்கு போறதுக்கு பருமன் தெரியும், திசை தெரியா. அப்ப திசை நான் சொன்ன என்ன, பருமன் தெரிஞ்சு திசை தெரியாததுக்கு ஒரு வட்டம் ஒன்று அடிச்சு வைங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த யூஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அப்ப அதுக்கு தான் சொல்றேன், பருமன் தெரிஞ்சு திசை தெரியாது, பருமன் தெரிஞ்சு திசை தெரியாததுக்கு ஒரு வட்டம் ஒன்று அடிச்சு வைங்க, அந்த திசை எங்கால சரி வந்து சேரும் நமக்கு லாஸ்டா. சரியா, ரைட். இப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, விளைவுல யோசிங்க. விளைவில் 1 இருந்து 3க்கு போறது, நான் எப்படி விளைவில் இந்த விளைவில் எப்படி கண்டுபிடிச்சேன், எஸ் சார்பான பி வேகம், எஸ் சார்பான பி வேகம்டா அந்த பி ஆனது எஸ் போய் சந்திக்கணும்னு சொன்னா, பி ஆனது எஸ் போய் சந்திக்கணும்னு சொன்னா எஸ் என்ன செய்யணும், ஓய்வுல இருக்கணும், எஸ் நிலை அணிக்கணும். அப்ப எஸ் நிலையா இருந்தா பி வந்து லேசா போயிட்டு சந்திக்கலாம். எப்படி போலாம், பி நிலை குத்து அப்படியே போனாங்க எஸ் போயிட்டு சந்திக்கலாம். அப்ப அதை வச்சுதான் நான் இந்த டிரெக்ஷனை பிடிச்சேன். இப்ப அதுல இருந்து எனக்கு இங்க இருந்து இவர் இங்க போறதுக்கு விளைவு சமனா இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். அப்ப எனக்கு சிம்பிளா என் வேலை முடிச்சு. அப்ப இந்த பருமன் வந்து எனக்கு தெரியும் யூ, இந்த பருமன் எனக்கு தெரியும் போல யூ, இந்த பருமன் யூ, இந்த பருமன் வி, இது 45 பாகை. அப்ப இதுக்கு பிறகு நான் கண்டுபிடிக்க வேண்டியது, என்கிட்ட கேட்ட கேள்வி என்னடா, என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான், விபிஎஸ் தான் என்கிட்ட கேட்ட கேள்வி. அதாவது இல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கவனிங்க, அது இல்ல, கப்பலை பிடிப்பதற்கு மோட்டார் வல்லம் செல்ல வேண்டிய திசையை காண்க. கப்பலை பிடிப்பதற்கு மோட்டார் வல்லம் செல்ல வேண்டிய திசையை காண்க. ரைட், இதான் மோட்டார் வல்லம் பூமி சார்பான வேகம். அப்ப இதுதான் என்ன கேட்டாங்க, இந்த பிஇட திசை என்னன்னு கேட்டிருக்காங்க, பிஇட திசை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, இது கேட்கல. அப்ப பிஇட திசை கேட்டாங்கன்னு சொன்னா அப்ப எனக்கு சிம்பிளா செய்யணும் பிள்ளைகள். இங்க கவனிங்க கவனிங்க, சிம்பிளா செய்வோம். எப்படி செய்வோம்னு சொன்னா, நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு செங்கோண முக்கோணி வந்து கிரியேட் பண்றேன், எனக்கு ஒரு செங்கோண முக்கோணி வந்து கிரியேட் பண்றேன். அப்ப எனக்கு இந்த வெளி வந்து பாருங்க வி cos 45, அதே மாதிரி எனக்கு இந்த வெளியும் வந்து ஒரு வி cos 45 அல்ல வி sin 45, எல்லாத்துல பெருமானம் உண்டு தானே. இப்ப பாருங்க ஒரு செங்கோண முக்கோணி, ஒரு செங்கோண முக்கோணி, நான் இவர வெளியும் சும்மா எக்ஸ் வச்சுக்கொள்றேன். இந்த இவர வெளியும் எனக்கு தெரியாதானே, நான் இதை எக்ஸ் வச்சுக்கொள்றேன். இவர வெளியும் எனக்கு தெரியா, நான் இவர எக்ஸ் வச்சுக்கொள்றேன். இவர வெளியும் எனக்கு தெரியா, அவரை நான் எக்ஸ் வச்சுக்கொள்றேன். அப்ப பைத்தாகரஸின் தேற்றத்தை படி பாருங்க, இவரோட வர்க்கமும் இவரோட வர்க்கத்தையும் கூட்டினா யூ வர்க்கத்துக்கு சமன். இவங்க 2 பேரோட வர்க்கத்தையும் கூட்டினா யூ வர்க்கத்துக்கு சமன். ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன், பைத்தாகரஸின் தேற்றத்தை போறோம். பைத்தாகரஸ் தேற்றத்தை போறோம் சிம்பிளா. கவனிங்க, எக்ஸ் பிளஸ் v over root 2 முழுவதின் வர்க்கம் சக v over root 2 முழுவதின் வர்க்கம் சமன் u வர்க்கம், சமன் u வர்க்கம். பைத்தாகரஸின் தேற்றத்தை போட்டேன். அப்ப பைத்தாகரஸின் தேற்றத்தை போட்டிருக்கேன்னு சொன்னா எனக்கு சிம்பிளா அதுல இருந்து எக்ஸ் பெருமானத்தை கண்டுகொள்ளலாம். எக்ஸ் பெருமானத்தை எனக்கு கண்டுகொள்ள இயலும். அப்ப எக்ஸ் பெருமானத்தை நான் கண்டுட்டேன்னு சொன்னா சிம்பிளா என் கேள்வியை நான் முடிச்சு கொள்ளேன். எக்ஸ் பெருமானத்தை கண்டுட்டேன்னு சொன்னா சிம்பிளா என் கேள்வி முடிச்சு கொள்ளேன். பாருங்க, அப்ப நான் என்ன x plus v over root 2 சொல்றது, x plus v over root 2 சொல்றது. கவனிங்க பிள்ளை, v over 2 சொல்றது அங்கால போனுச்சுன்னு சொன்னா எனக்கு 2u வர்க்கம் மைனஸ் v வர்க்கத்தின் கீழ் 2 இவரோட வர்க்கம் மூலம் வரும். அதுக்கு பிறகு பாருங்க x சொல்றது எனக்கு வரப்போகுது பிள்ளை, என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 2u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம், அதுக்கு பிறகு மைனஸ் v அவரோட. இந்த x நான் ஏன் கண்டேன்னு சொன்னா இந்த அடுத்த கேள்விக்கு x வேணும், இந்த அடுத்த கேள்விக்கு x வேணும். இந்த அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இவர் வந்து இந்த s சந்திக்கிறதுக்கு, அதாவது s வழிமறிக்கிறதுக்கு அல்லது s சந்திக்கிறதுக்கு எடுக்கிற டைம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு டைம் காண்றதுக்கு இந்த x வேல்யூ வேணும், x வேல்யூவை கண்டேன். ஆனா எனக்கு அதுக்கு முந்தி கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இந்த u ட ஏங்கிள் என்ன 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 கோணத்துல இவர் பயணிக்கிறார், என்ன கோணத்துலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப சிம்பிளா நான் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யணும், இந்த கோணத்தை எடுத்துக்கொள்றேன். எந்த கோணத்தை பிள்ளைகள், இந்த கோணத்தை, இந்த கோணத்தை நான் டீட்டான் எடுத்துக்கொள்றேன். இந்த கோணத்தை நான் டீட்டான் எடுத்துக்கொள்றேன். பிள்ளைங்க பிள்ளை எதை நான் டீட்டான் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த 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 கோணத்தை டீட்டான் எடுத்துக்கொள்றேன். அப்ப எனக்கு இதுல இருந்து எனக்கு எழுதி கொள்ளலாம் என்ன, கொஸ் டீட்டா எழுதி கொள்ளலாம். எனக்கு இந்த அயல் பக்கமும் தெரியும், செம் பக்கமும் தெரியும். அப்ப நான் கொஸ் டீட்டா எழுதி கொள்றேன் பிள்ளைகள். ரைட், அப்ப கொஸ் டீட்டா எழுதுறேன். பாருங்க, ஏங்களை கொடுக்கறதுக்கு நான் எழுதுறேன் கொஸ் டீட்டா. அயல் பக்கத்துக்கு செம் பக்கம், அயல் பக்கம் v இன் கீழ் வர்க்கம் 2, செம்பக்கம் வந்து u. அப்ப θ சமன் பிள்ளைகள் எனக்கு வரப்போகுது cos இன்வெர்ஸ் v இன் கீழ் வர்க்கம் 2 u. அப்ப அந்த θ அந்த சொல்றது எனக்கு தெரியும் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள். கவனிங்க, அப்ப v b e என்று சொல்றது எந்த திசையில போகுதுன்னா இப்படி ஒரு திசையில போறாரு. என்ன ஆங்கிள் θ, அவரோட பருமன் என்ன v. அந்த θ வந்து என்ன, இந்த cos இன்வெர்ஸ் v over root 2.
இந்த cos theta வந்து என்ன இந்த ரீஜன் cos inverse v over root 2 ன்னு சொல்ற இந்த ஆங்கிள்ல இவர் பயணிச்சார் சொன்னா அந்த கப்பலை போயிட்டு பிடிக்கலாம் ரைட்டா இது வந்து என்ன வேகம்டா பூமி சார்பான வேகம் அது கடல் சார்பான வேகம் ஏண்டா கடலுக்கும் வேகம் உண்டாக செல்லல பூமியும் எல்லாம் ஓய்வில் இருக்கிறன்ற மாதிரி ஆனா கட்டாயம் 6 செல்ற சந்தர்ப்பங்கள்ல ஆற்றுக்கு அவங்க வேகங்கள் தருவாங்க சரி அப்படியே சரி அப்ப எனக்கு எல்லாம் ஓகே அவங்க முதலாவது கேட்டது வந்து என்ன வேகத்தோட பயணிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த வேகத்தை நான் கண்டுட்டேன் ரைட் அடுத்த விஷயம் கேக்குறாங்க டைம் என்ன இந்த வல்லமானது கப்பல்ல போய் பிடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அதுக்கு தான் நான் சிம்பிளா ஒரு வேலை செஞ்சேன் என்னன்னு சொன்னா கப்பலை நிப்பாட்டினேன் நில்லுங்க கஷ்டம் நீங்களும் போறீங்க நானும் போறோம் 2 பேரும் போயிட்டு ஏன் கஷ்டப்படணும் நில்லுங்க நானே வாங்க ரைட் அப்ப அவரை நிப்பாட்டிட்டேன் அவரை நிப்பாட்டினா இந்த வல்லம் என்ன ஸ்பீடோட போகும்ன்றது இந்த கண்டுட்டேன் பாருங்க நிப்பாட்டினா இந்த வல்லம் என்ன ஸ்பீடோட போகும்னு சொல்றதை நான் கண்டுட்டேனே ரைட் அப்ப எனக்கு அதை கண்டா எனக்கு சிம்பிளா செய்ய ஏழுமா இல்லவா ரைட் ரைட் அப்படியே இந்த நிப்பாட்டினா வல்லம் என்ன ஸ்பீடோட போகும்னு சொல்லி இந்த எக்ஸை நான் கண்டுட்டேன் கப்பல் நிப்பாட்டினா வல்லம் என்ன ஸ்பீடோட போகும்ன்ற இந்த எக்ஸை நான் கண்டுட்டேன் இந்த எக்ஸை நான் கண்டுட்டேன்னு சொன்னா எனக்கு சிம்பிள் என்ன செய்யலாம் இந்த வல்லம் கப்பல் சார்பாக வல்லத்துடைய இயக்கத்தை யோசிச்சு டைமை கண்டுபிடிக்கலாம் ரைட் இப்ப நான் டைமுக்கு எழுதுறேன் பாருங்க இப்ப நம்ம இதெல்லாம் எழுதிட்டு இப்ப டைமுக்கு நான் எழுதுறேன் பாருங்க கோவை சிம்பிள் எழுதுறேன் என்ன கோவம்னு சொன்னா டைம் வந்து எனக்கு தெரியும் டைம் தெரியும் பாருங்க d over v bs bs என்ன ரைட் கப்பல் சார்பான வல்லத்துட வேகம் கப்பல் சார்பான வல்லத்துட வேகம் ரைட் அப்படியே கப்பல் சார்பான வல்லத்துட வேகம் ஏன் நம்ம கப்பல் சார்பாகத்தான் இயக்கத்தை யோசிச்சுட்டு இருக்கேன் இப்ப ஃபுல் கேள்வியில இப்ப நம்ம செஞ்சுட்டு போற கேள்வியில ஃபுல்லா கப்பல் இயங்கல்ல நிக்குது கப்பல் நிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க வேகத்தை கண்டுட்டுலாம் போறோம் அப்ப கப்பல் இயங்கல நிக்குதுன்னு சொன்னா இந்த வல்லம் வந்து அப்படியே போயிட்டு கப்பலை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போனது நிலைக்குத்தா டி தூரம் போனுச்சுன்னா போதும் நிலைக்குத்தா டி தூரம் போனுச்சுன்னா போதும் அப்ப எங்களுக்கு பாருங்க அதான் தூரம் டி கீழே வேகத்தை பாருங்க கப்பல் சார்பான வல்லத்திர வேகத்தை நான் தூக்கி போட்டேன்னு சொன்னா கப்பல் சார்பான வல்லத்திர வேகத்தை நான் தூக்கி போட்டேன்னு சொன்னா சிம்பிளா எனக்கு விட வரும் சரி அப்படி சரி அப்ப அதுக்கு பிறகு பாருங்க ஒண்ணுமே இல்ல தூக்கி போட்டேன்னு சொன்னா எனக்கு விட வரப்போகுது d over vbs பாருங்க எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னா வர்க்கம் மூலம் 2u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் மைனஸ் v இன் கீழே வர்க்கம் மூலம் 2 ரைட் அப்ப அவங்க இதைத்தான் காட்ட சொல்லிக்கிறாங்க ரைட் இல்ல அவங்க அதை காட்ட சொல்லல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கீழே இருக்க வர்க்கம் மூலத்தை மேல கொண்டு போயிருக்கிறாங்க ஐடியா சரி இப்ப நீங்க செய்ய போற வேலை என்ன சொன்னா கீழே வர்க்கமுள்ள பெருமானங்கள் இப்படி கூட்ட கடத்தில் இருந்தால் எல்லா பக்கத்தில் நாங்க அவர்கிட்ட உடன்புணர்வையால பெருக்குவோம் அப்ப நீங்களும் இவரை உடன்புணர்வையால பெருக்கினீங்கன்னு சொன்னா சிம்பிளா ஃபைனல் ஆன்சர் வந்து சேரும் உங்களுக்கு சரியா இதான் நம்மளுடைய இது இதை நீங்க உடன்புணர்வையால பெருக்கி பாருங்க உங்களோட ஃபைனல் ஆன்சர் வரும் ரைட் இப்ப நீங்க உடன்புணர்வையால பெருக்கி பார்க்கும் விட வருதான்னு சொல்லி இதெல்லாம் எழுதிப்பீங்களே கொஸ் தீட்டா அப்ப நான் இதை அனுப்பிச்சுக்கொள்றேன் ரைட் அப்ப உடன்புணர்வையால பெருக்கி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க அந்த வர்க்கமூலம் 2 மேல போய்த்தரும் அப்ப வர்க்கமூலம் 2d அப்ப உடன்புணர்வையால பிரிக்கினா 2u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் பிளஸ் v என்று வர கீழே பெருக்க போகல பாருங்க இவர்ட வர்க்கம் சை அவர்ட வர்க்கம் அப்ப 2u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் ரைட் உங்க விட வந்து தனக்கு சிம்பிளா ரைட் அவ்வளவுதான் அப்ப இந்த v வர்க்கம் இந்த v வர்க்கத்துக்கு 2 பொதுவா எடுத்தீங்கன்னா இதுதான் அந்த டைம் அதாவது அந்த வல்லமானது கப்பலை போயிட்டு பிடிக்கிற டைம் ஆக இருக்கும் இந்த வல்லமானது கப்பலை போய் பிடிக்கிற டைம் இருக்கும் சிம்பிளான விஷயம் சின்ன சின்ன ஐடியாக்கள் இப்ப நான் நேரத்தோட சொன்ன ஐடியா கர்மன் தெரியும் திசை தெரியான்னு சொன்னா நீங்க செய்ய போற ஒரே ஒரு வேலை ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கொள்ளுங்க அந்த வட்டம் உங்களுக்கு ஃபுல்லா த்ரூ அவுட் த கேள்விக்கு ஹெல்ப் ஆகும் சரியா சரி இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி ரைட் சிம்பிளான விஷயம் இப்ப இந்த கேள்வி கன்செப்டை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த கண்டாத்தி ஒன்று கண்டாத்து கண்டு தூக்கிட்டு வந்து சும்மா போட்டேன் சின்ன கேள்விகள் அப்ப உங்களுக்கு அந்த கன்செப்டை வந்து சிம்பிளா விளங்கி கொள்றதுக்கு சரி அப்படி சரி அடுத்தது வாங்க நாங்க படிச்ச இந்த ஐடியாக்களை வச்சு நம்மளால அடுத்த கேள்வி செய்யணுமான்னு சொல்லி பார்ப்போம் ரைட் அடுத்த கேள்வி பாருங்க 2023 சரி 2023 செய்வோம் 2023 எங்களால செய்ய இயலும் சொன்னா சிம்பிள் தானே ரைட் அப்ப நான் அழிச்சு கொள்றேன் நீங்க ஏதாச்சும் நோட் பண்ணிக்கன்னா வீடியோ யூஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணி கொள்ளுங்க
சரி, அடுத்து வாங்க 2023. சரியா 2023. கவனிங்க, படம் ஒன்று தாராங்க எனக்கு ABC. படத்தை நான் கேள்விப்படுறேன் எனக்கு. இது ஏயா, இது பியா, அது டி மீட்டர்னு சொல்றாங்க. இந்த லென்த் வந்து டி மீட்டரா. அதே மாதிரி இங்க சீன்னு சொல்லிக்கிறா, அதுக்கிடையிலான லென்த் வந்து டி மீட்டரா. டிஎம்எல் டி மீட்டர், டின்றது வந்து வேல்யூ, மீட்டர் அளவு. சரி இருக்கட்டும். யூண்டு சொல்லி ஒன்று காட்டுறாங்க. இந்த யூ நான் இங்கால காட்டிக்கொள்றேன். சரி, இங்காலே காட்டிக்கொள்றேன். யூண்டு சொல்றது அவ படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கணும். ஒரு ஆறுட கதை வரப்போது, ஆற்ற கடக்கிற ஒரு சம்பவம் வரப்போது, ஆற்றோட வேகம் யூ, இதெல்லாம் உங்களுக்கு விளங்கிடும். இப்ப கவனிங்க, ஒரு நேர் சமதள கரைகளுக்கிடையே டி அகலமுள்ள ஒரு ஆறு சீரான கதி யூ மீட்டர் செகண்ட் -1 பாய்கிறது. அப்ப ஆறு வந்து யூ மீட்டர் செகண்ட் -1 கதியோட பாய்தா நோட் பண்ணிக்கொள்றேன். பி ஆற வந்து நான் ரிவர்னு போட்டுக்கொள்றேன். ரிவர்ல பூமி சார்பான வேகம் யூ மீட்டர் செகண்ட் -1. ரைட். அடுத்து பாருங்க, நீர் தொடர்பான கதி வர்க்கமூலம் 2 யூவை உடைய ஒரு நீச்சல்காரர் பி ஒரு கரையில் உள்ள புள்ளி ஏயில் ஆரம்பித்திற்கு ஏக்கு நேரடியாக எதிரே மற்ற கரையில் உள்ள ஒரு புள்ளி பியை அடைவதற்கு நீந்துகிறார். ரைட், ஸ்டாப். என்ன சொல்றாங்க, ஒரு பீல்டு செல்ற ஒரு நீச்சல்காரர். அந்த நீச்சல்காரர் என்ன செய்யறாங்க, ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்றாரு. அப்ப அவர் வந்து ஆறு சார்பான வேகம் நீர் தொடர்பான கதி அவருக்கு சொல்றாங்க. நீர் தொடர்பான கதியை சொல்றாங்க. அந்த பீன்ற நபருக்கு வந்து பி இங்க நிக்காது. பீட வேற என்ன இங்க இருந்து இங்க போக போறாரு. அதான் பீட ஐடியா. அப்ப பி பீட வேகம் சொல்றாங்க, ரிவர்ஸ் சார்பா சொல்றாங்க பிள்ளைகள். √2u √2u சொல்றாங்க. ஆனா திசை செல்ல. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஐடியா என்ன, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பருமன் செல்றாங்க, திசை செல்லலன்னு சொன்னா பயப்பட தேவையில்ல, ஒரு வட்டத்தை போடுங்க. அந்த வட்டத்துல ஆறைய √2u காட்டி வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளா உங்களுக்கு வேணும். ஒரு வட்டத்தை போடுங்க. அந்த வட்டத்துல ஆறைய எங்கேயாச்சும் ஒரு இடத்துல √2u காட்டி வச்சுக்கொள்ளுங்க. அந்த வட்டம் தான் உங்களோட கேள்வியை ஃபுல்லா கொண்டு போகுது, எடுத்துட்டு போகுது. ரைட். அதுக்கு பிறகு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேரடியா மற்ற கரை அடைகிறார், நீந்துகிறார். நீச்சல்காரர் பி புள்ளி பியை அடைவதற்கு எடுக்கும் நேரம் d/u செகண்ட் என காட்டுக. ரைட். அதாவது அவர் ஏல ஆரம்பிச்சு பிக்கு போய் சேர்றாரு. அப்ப ஏல ஆரம்பிச்சு பிக்கு போய் சேர்றதுக்கு அவருக்கு எடுக்கிற டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏல ஆரம்பிச்சு பிக்கு போய் சேர்றாரு. அப்ப அவருக்கு எடுக்கிற டைம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப கவனிங்க, சிம்பிளான ஆர்குமெண்ட்கள் தான். இப்ப இவரு பி வந்து என்ன செய்யறாரு, நீச்சிட்டு போறாரு. பி வந்து நீச்சல் அடிச்சுட்டு போறாரு. ரைட். அப்ப ஆறு என்ன செய்யுது, இங்கால பக்கம் ஸ்பீடோட போகும். ஆனா பி வந்து ஒரு திசையில ஆரம்பிக்கணும், அவர் அந்த திசையில நீச்சல் அடிச்சுட்டு போகணும். ஆறும் அங்கால தள்ளும் பிடிச்சாரு, அவரும் நீச்சல் அடிக்கணும். அப்ப பூமியில இருந்து ஒரு ஆள் பாக்குறாரு. இந்த சினாரியோ ஒரு மேல் மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காரு, நடக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா, அந்த பூமியில இருக்கிற ஆளுக்கு இந்த பீண்டு செல்றவர் எப்படி இயங்குற மாதிரி விளங்கும். இந்த பீண்டு செல்ற இந்த நீச்சல் நீந்துபவர் எப்படி இயங்குறாரு விளங்கும் சொன்னா, ஏல இருந்து பிக்கு நிலை குத்தா அப்படியே போற மாதிரி தான் விளங்கும். அவருக்கு இந்த டிரெக்ஷன்ல போறது அது இதெல்லாம் விளங்காது. சில விஷயம் விளங்குதா, பூமி சார்பாக பூமியில இருந்து பாக்குற ஒரு ஆளுக்கு இந்த பீட நிலைமை எப்படி விளங்கும் சொன்னா, ஏல இருந்து பிக்கு போற மாதிரி விளங்கும். பூமி சார்பாக விளங்கிட்டா. ஆர் சார்பான ரிவர் சார்பான பீட வேகம் அவன் தந்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்கிட்டு, என்ன விஷயம் விளங்கிட்டு சொன்னா, ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டீங்க. என்ன ஐடியான்னு சொன்னா, ஒரு வேகம் இந்த பீட பூமி சார்பான வேகத்துல பருமன் எனக்கு தெரியா, ஆனா பூமியில இருந்து பாக்குற ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாங்க. நீச்சல் அடிக்கிறது பூமியில இருந்து ஒரு பார்வையாளர்கள் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா,
இந்த பார்வையாளர்களுக்கு எப்படி விளங்கும்? பூமியில மாற்றேற்று சட்டத்தில் இருக்கிற பார்வையாளர்களுக்கு இந்த சினாரியோ எப்படி விளங்கும் சொன்னா, அவரு அந்த டிரெக்ஷன் இப்படி டிரெக்ஷன் அப்படி இப்படி போனாலும் விளங்காது. அவர் ஏல இருந்து பிக்கு போற நோக்கத்தோட அவர் சரியான டிரெக்ஷன்ல வெளியாக இருந்தாருன்னு சொன்னா, பாக்குறாக்களுக்கு ஃபுல்லா என்ன விளங்குன்னு சொன்னா, அவர் ஏல இருந்து பிக்கு நிலை குத்தா அப்படியே போன மாதிரி தான் அவங்களுக்கு விளங்கும். ஏல இருந்து பிக்கு நிலை குத்தா போன மாதிரி தான் விளங்கும். எங்க பூமியில இருந்து பாக்குறாங்களுக்கு, மாற்றேற்று சட்டத்துல இருந்து பாக்குறாங்களுக்கு. அப்ப எனக்கு பீட வேகம் பூமியில இருந்து பாக்குறாங்களுக்கு எப்படி விளங்குன்னு சொன்னா, நிலை குத்தா அப்படியே போய் சந்திக்காரு. ஏல இருந்து பிக்கு அப்படியே நிலை குத்தா போறாரு. அப்படித்தான் பூமியில இருந்து பாக்குறாங்களுக்கு விளங்கும். விளையாட சரி. அப்ப எனக்கு அதுல பருமன் தெரியா, ஆனா திசை தெரியும். பருமன் தெரியா, திசை தெரியும். திசை என்ன? ஏ டு பி எதனா போய் சந்திக்கிறாரு. அப்ப எனக்கு பருமன் தெரியா, ஏல இருந்து பிக்கு போறாரு. அப்ப எனக்கு என்ன தெரியும்? திசை தெரியும். எனக்கு திசை தெரியும். சரியா? சிம்பிள், யோசிக்க தேவையில்லை. இப்ப கவனிங்க பிள்ளைகள், நான் இவருக்கு சார்பு வேக கோட்பாட்டை எழுதுறேன். யாருக்கு? பிஇக்கு சார்பு வேக கோட்பாட்டை நான் எழுதுறேன். சரியா பிள்ளைகள்? சரி, கவனிங்க. யாருக்கு எழுதுறேன்? பிஇக்கு சார்பு வேக கோட்பாட்டை எழுதுறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு திசை தெரியும், ஆனா பருமன் தெரியா. அப்ப நான் அவருக்கு சார்பு வேக கோட்பாட்டை எழுதுறேன். அப்ப எனக்கு சார்பு வேக கோட்பாடு எழுத போகல பாருங்க. VPR நடுவில் ஒன்று நான் கொண்டு போட்டு சேர்க்கணும். VRE ரைட். இந்த சார்பு வேக கோட்பாடு நான் எழுதிட்டேன். ரைட். இப்ப அதுக்கு பிறகு பாருங்க, இந்த VPE திசை எனக்கு தெரியும், நிலைக்குத்தானது. திசை தெரியும், நிலைக்குத்து. ஆனா பருமன் தெரியா. திசை தெரியும், நிலைக்குத்து. VPE பருமன் தெரியா, திசை தெரியும். VPR பருமன் தெரியும், திசை தெரியா. அப்ப வட்டத்தை போடுங்க. ரைட். வட்டத்துல புரியுங்க. வர்க்கம் மூலம் 2u சக V ரிவர்ல வேகம் பூமி சார்பானது தெரியும் போல இந்த டிரெக்ஷன்ல போறாரு, u வேகத்துல போறாரு. இந்த டிரெக்ஷன்ல போறாரு, u வேகத்துல போறாரு. சிம்பிள், முடிஞ்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒண்ணுமே இல்லை, என் வேக முக்கோணியை போட போறேன். என் வேக முக்கோணியை போட போறேன். அப்ப முதலாவது பாருங்க, பருமனும் தெரிஞ்சு திசையும் தெரிஞ்சவர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வளமையா சொல்லுங்க, பருமனும் தெரிஞ்சு திசையும் தெரிஞ்சவர்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு பருமனும் தெரிஞ்சு திசையும் தெரிஞ்சு அது யாருன்னு சொன்னா இவர் தான். அப்ப இவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 1 2 புட்டடத்துல வந்து 2 3 ரைட். இப்ப கவனிங்க, 1 2 2 ரைட். 1 இருந்து 2. ஆனா எனக்கு தெரியும் பாருங்க, இது வர்க்கமூலம் 2u சொல்றது, வர்க்கமூலம் 2 சொல்லி கிட்டத்தட்ட 1.4 சம்திங். அப்ப அது வந்து சும்மா u விட பெருசு. அப்ப கட்டாயம் இங்க இருந்து நீங்க ஒரு வட்டம் நடிச்சீங்கன்னா, அந்த வட்டம் இங்க மையத்துல இருந்து நீங்க ஒரு வட்டம் நடிச்சீங்கன்னு சொன்னா அந்த வட்டம் இப்படி போவாரு. வட்டத்தை நீங்க சொன்ன அடிச்சுக்கொள்ளும். சரியா? சரி, சிம்பிள். இப்ப எனக்கு இந்த எங்கேயாச்சும் ஒரு புள்ளியில தான், இதுல ஏதாச்சும் ஒரு புள்ளியில தான் 3ஆம் நம்பர் இருக்கும். ஆனா எங்கன்றது எனக்கு தெரியாது. இங்க எங்கேயாச்சும் ஒரு புள்ளியில தான் 3ஆம் நம்பர் இருக்கும். ஆனா எந்த புள்ளின்றது எனக்கு தெரியாது. இந்த வட்டத்துல அழகா பாருங்க. வட்டத்துல அழகுன்ற எந்த அழகு இல்லை. இந்த வட்டம் போறதால எங்களுக்கு கேள்வி எவ்வளவு லேசாகுதுன்றத பாருங்க. இந்த வட்டம் அழகு இல்லை, படிக்க எவ்வளவு மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. இந்த வட்டம் போறதால எங்களுக்கு இந்த கேள்வி எவ்வளவு ஈஸியா ஆகுதுன்றத பாருங்க. இப்ப எனக்கு 1 இருந்து 2 தான் தெரியும், அதை அடிச்சுட்டேன். 2 இருந்து 3 பருமன் தெரியும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போலாம். எங்கன்ற பருமன் தெரியும், திசை தெரியா. ஆனா ஃபைனலா விலகில் எப்படி வரும்ன்றது தெரியும். பிஇ விலகுள் இதுதான் வந்து இதுதான் வந்து பாருங்க, 1 இருந்து 2க்கு போய் 2 இருந்து 3க்கு போறேன்னு சொல்றது. 1 இருந்து 3க்கு போற விலகுள் இதுதான். 1 இருந்து 3க்கு போற விலகுள் இவர் தான் பிள்ளை. அப்ப சிம்பிளா எனக்கு இந்த 1 இருந்து 3க்கு போறது இப்படி இருக்கு. இந்த 1 இருந்து 3க்கு போறது இப்படி இருக்கும். அப்ப இதுதான் என் 3ஆம் நம்பர் அடி. இவர் தான் என் 3ஆம் நம்பர் அடி. அப்ப இவர் என் 3ஆம் நம்பர் சொன்னா இதுக்கு அப்புறம் என்ன கேள்வி லேசி பிள்ளை. இப்ப வர்க்கம் 2 அப்ப எனக்கு 3ஆம் நம்பர் அப்படியே இவரை கொண்டு இங்க ஜாயின் பண்ணிட்டு சொன்னா, இவர் இப்படியே கொண்டு ஜாயின் பண்ணிட்டு சொன்னா இதுதான் என் வர்க்கம் மூலம் 2u இருப்பார். இவர் வந்து u இருப்பார், அது எனக்கு தெரியும். ரைட். இப்ப எனக்கு சிம்பிள், கஷ்டமே இல்ல. இந்த வர்க்கமூலம் 2u-வையும் இந்த u-வையும் எனக்கு இருக்கிற இந்த செங்கோணத்தை நீங்க கண்டாலே இன்னொரு விஷயத்தை பிடிச்சுக்குவீங்க. இந்த செங்கோணத்தை கண்டாலே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெளிவாயிடும். என்ன விஷயம் தெளிவாயிடும் பிள்ளை?
இது u, இது வர்க்கமூலம் 2u, இது செங்கோணம் சொன்னா கட்டாயம் இதுவும் u ஆ தான் இருக்கணும். யாரு 1 3 சென்ற இவரும் u ஆகத்தான் இருக்கணும். இந்த ஏங்கல் வந்து 45 பாகையாக இருக்க வேண்டும். இவ்வளவு விஷயமும் இந்த u-வையும் வர்க்கமூலம் 2u-வையும் இந்த செங்கோணத்தையும் பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா வேற எதுவும் இல்லை, சிம்பிள் தரப்புல. ஆகவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? பைத்தகரஸ் தேற்றப்படி உங்களுக்கு தெரியும் 1 3 செல்றது வந்து u கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1 3 செல்றது u கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1 3 செல்றது u கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த விலைகளை u கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப இந்த பெருமானம் u நீங்க கண்டுபிடிச்சீங்க. இந்த பெருமானம் u சிம்பிள் ஃபைனலா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அந்த பெருமானம் u செல்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ரைட்டா? ரைட். இப்பதான் போட்டீங்க, நேரத்தோட போடல. ரைட். இப்ப அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு டைம் தானே கேட்டிக்கிறாங்க. ஏல இருந்து டிகார் போறதுக்கு எடுக்கிற டைம் என்ன அப்படின்னு தான் கேட்டிக்கிறாங்க. அப்ப டைமை வந்து காட்டுறதுக்கு நான் சிம்பிள் என்ன செய்யலாம் சொன்னாப்புல, ஏல இருந்து டிக்கு பூமியில இருந்து பாக்குற ஆளுக்கு எவ்வளவு தூரம் இயங்குற மாதிரி விளங்கும்? டி மீட்டர் தூரம் இயங்குற மாதிரி விளங்கும். அதே மாதிரி பூமியில இருந்து பாக்குற ஆளுக்கு அவர் என்ன வேகத்தூரம் இயங்குறான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பூமியில இருந்து பாக்குற ஆளுக்கு டி என்று செல்ல என்ன வேகத்தோட இயங்குறான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப எனக்கு டைம் செல்வது வந்து சிம்பிள் நான் எழுதி கொள்ளலாம். டைம் a to b என்று செல்வது வந்து TAB என்று செல்வது டிக்கு கீழே v பூமியில இருந்து பாக்குற ஆளுக்கு என்ன வேகம் விளங்கும்? ஏன் பூமி சார்பான தூரம் தானே டி என்று செல்றது. ரைட். அப்ப அந்த டி வந்து பூமியில இருந்து பாக்குற ஆளுக்கு என்ன ஸ்பீட் விளங்கும்? பூமியில இருந்து பாக்குற ஆளுக்கு என்ன ஸ்பீட் விளங்கும்? ரைட். அதான் கன்செப்ட். அப்ப டி ஓவர் வேகம் வந்து u. அப்ப டி ஓவர் u செகண்ட். இதுதான் TAB. அப்ப இதைத்தான் என்கிட்ட காட்ட சொன்னாங்க. இதைத்தான் என்கிட்ட என்ன செய்ய சொன்னாங்க? காட்ட சொன்னாங்க. இந்த விஷயத்தை தான் என்கிட்ட காட்ட சொன்னாங்க. சிம்பிளா நான் என்ன செய்யலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப இந்த கவனிப்பில் இந்த வட்டம் போடுறதால எனக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா, கவனிப்பில் இந்த வட்டம் போடுறதால எனக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னா, இந்த வட்டத்தை வச்சுதான் அடுத்த கட்டம் அந்த விலையில வச்சுதான் இவங்க 2 பேரையும் வச்சுதான் நான் மத்த எனக்கு பருமன் தெரியும் திசை தெரியாத சந்தர்ப்பத்துல அந்த திசையை 45 பாகைன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப இந்த வட்டத்துல முக்கியம் கட்டாயம். அப்ப வட்டத்தை கட்டாயம் போடுறதுக்கு பழகி கொள்ளுங்க. எங்க வட்டம் போட போறீங்கன்னு சொன்னா பருமன் தெரியும் திசை தெரியும் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு வட்டம், அவ்வளவு. அந்த வட்டம் உங்களுக்கு கேள்வி ஃபுல்லா தூக்கிட்டு கொண்டு போகும். சரியா? சரி. இப்ப இந்த கேள்வி முடியல 2013 கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்றாங்க என்ன பாருங்க. ரைட். இப்ப இந்த கன்செப்ட் முடிஞ்சு, இந்த வேலை முடிஞ்சு. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீர் தொடர்பான கதி 2 வர்க்கமூலம் 2 u மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஒரு இரண்டாம் நீச்சல்காரர், இன்னொரு நீச்சல்காரர் வந்துட்டார் புதுசா. ரைட். நீச்சல்காரர் Q என்பவர் D இலிருந்து ஆற்றின் போக்கில் தூரம் D இல், இவர் நீந்தத்தை பார்த்த உடனே B ல இருந்து நீந்தி ஏக்கு போறான்னு பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, Q செல்வகால் அவரும் என்ன செஞ்சிட்டாரு, அவரு நீஞ்ச பவன் சொல்லி ரெடி ஆகிட்டு போறாரு. இலங்கை எல்லாம் நடந்துடுற மாதிரி, இலங்கை சுற்றி நடக்கிற ஒரு நோக்கத்தோடு நடந்தா இடிக்காக்கெல்லாம் நாங்கள் நடக்க போக எல்லாம் நடந்துடுறாங்க. அத மாதிரி இவர் டீல இருந்து ஏக்கு இவர் வந்து அப்படியே போறாரு. அந்த இதை பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாங்க சொன்னா, இன்னொரு கியூன்னு சொல்ல ஒரு நபர் என்ன செய்யறாங்க சொன்னா, சீல இருந்து ஆரம்பிக்காரு. எங்க என்ன புள்ளி சி, இந்த சீல இருந்து பிய நோக்கி போற அப்படின்ற ஒரு ஐடியால யாரு வெளியாகிறாரு, கியூன்னு சொல்ற ஒரு நபர் வெளியாகிறாரு. கியூன்னு சொல்ற ஒரு நபர் வந்து வெளியாகிறாரு. அவர் எங்க போய் சேர போறாரு, சீல இருந்து அவரும் பிக்கு தான் போய் சேர போறாரு. அவர் ஐடியாவும் அங்க போயிட்டு கரையை சேர்றது அவர் ஐடியாவும். ரைட். இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க போல, அவരുടെ வேகம் நீர் துறப்பான அவர்கள் கதி 2 வர்க்கமூலம் 2 யூவையுடைய ஒரு இரண்டாம் நீச்சல்காரர். அப்ப நீச்சல்காரர்கள் நீர் துறப்பான கதி தாராங்க, ஆனா திசை தரல. அப்ப இந்த மட்டும் நான் புதுசா கெட் பண்ணி கொடுறேன் பாருங்க. பி கியூன்னு சொல்ற நீர் துறப்பான கதி எனக்கு தெரியும் போல, ஆனா திசை தெரியா. 2 வர்க்கமூலம் 2 விலங்கு நினைக்கலாம் போடும். ரைட். 2 வர்க்கமூலம் 2 சரி அப்படி சரி. இப்ப எனக்கு VPR தெரியும். VPR இப்ப எனக்கு தெரிஞ்சது, நேரத்தோட தான் எனக்கு VPR தெரியாம இருந்துச்சு. இப்ப எனக்கு VPR திசை தெரியும், கிடையோட 45 பாய் இந்த திசையில இருக்கு. அப்ப அதை நான் எனக்கு மேப் பண்ணி கொடுறேன். சும்மா எனக்கு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். பெருமானத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். இந்த 45 பாய் டிரெக்ஷன் இருக்கு. வர்க்கமூலம் 2 தேவைப்படுமா தேவைப்படாத அடுத்த விஷயம் நான் சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கொள்றேன். சரியா? இப்ப எனக்கு இவர்ல மட்டும் தெரியும். இப்ப பாருங்க, எனக்கு என் ஆர்குமெண்ட்ல ஃபுல்லா ரிவர்ல வேகம் தெரியும்.
ரிவர் தொடர்பாக பீட வேகம் தெரியும், திசையும் தெரியும். பூமி தொடர்பாக பீட வேகம் தெரியும், இல்லை குத்தாமையில. புதுசாக டெட் ஆகுது. ரிவர் தொடர்பாக கியூட வேகம் 2√2u சொல்றாங்க. ஆனா எனக்கு திசை செல் இல்ல, பர்மன் மட்டும் சொல்றாங்க. பர்மன் மட்டும் சொன்னா செய்ய போற ஒரே ஒரு வேலை நீங்க வட்டம் ஒன்றை போடுங்க, சிம்பிள். இப்ப இதுக்கு பிறகு கேள்வி ஸ்டார்ட் பண்ண போங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாருங்க. ரைட், இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர் இங்க போறது இல்ல நோக்கம், பிக்கு போய் சேர்றது இல்ல நோக்கம். அவரோட நோக்கம் என்னன்னு சொன்னா, அவரோட நோக்கம்னா புள்ளி சியில் ஆரம்பித்து நீச்சற்காரர் பியை சந்திக்கும் நோக்குடன் நீந்துகிறார். ரைட், அவரோட நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த கியூட நோக்கம் என்னன்னு சொன்னா, கான்வெக்ட்ல இங்க போய் சேர்றது இல்ல அவரோட நோக்கம், பிஏ போய் சேர்றது இல்ல அவரோட நோக்கம். அவரோட நோக்கம் பிஏ நீந்திட்டு போறாங்க. அதே டைம்ல நான் இங்க இருந்து நீந்த ஆரம்பிச்சு அப்படியே போய் 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 யாரை மீட் பண்ண போறேன், பிஏ மீட் பண்ண போறேன். இதான் அவரோட நோக்கம். கியூட நோக்கம் என்னன்னு சொன்னா, அப்படியே நீந்திட்டு போயிட்டு பிஏ சந்திக்கிறது தான் அவரோட நோக்கமாக இருக்கு. சரியா போல? சரி. அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, கவனிச்சு கொள்ளுங்க. அவரோட நோக்கம், அல்டிமேட் நோக்கம் என்னன்னு கேட்டா பிஏ சந்திக்கிறது தான் நோக்கம். இப்ப கேள்வியை பாருங்க என்ன சொல்றாங்க சொன்னா, P, Q ஆகிய நீச்சற்காரர்கள் ஒரே கணத்தில் நீந்துவதற்கு ஆரம்பிக்கின்றனர். ரெண்டு பேரும் ஒரே கணத்துல நீந்த ஆரம்பிக்கிறாங்க. P ஆரம்பிக்கிற அதே டைம்ல Qவும் ஆரம்பிக்கிறாங்க. ரைட், கொண்டு நீச்சற்காரர் P புள்ளி B ஐ அடைவதற்கு முன்பாக நீச்சற்காரர் Q P ஐ சந்திப்பார் என காட்டுகிறார். இப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இவரு இங்க இருந்து இங்க போறாரு தான் நேரம். இவர் அல்டிமேட் நோக்கம் இங்க இருந்து இங்க போறது, இவரோட நோக்கம் இங்க போறது இல்ல, இவரோட நோக்கம் இவரை போயிட்டு சந்திக்கிறது. ரெண்டு பேரோட நோக்கமும் ஒரே விஷயம் இல்ல. பீட நோக்கம் வந்து பிக்கு போறது, கியூட நோக்கம் வந்து என்ன, பியை சந்திக்கிறது. சரி, இப்ப கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பி ஆனது பிஏ அடைவதற்கு முன்பாக கியூ ஆனது பிஏ சந்திப்பாரு, அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆர்குமெண்ட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, கவனியப்படி நான் ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று எழுதுறேன். என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று நான் எழுதுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. அந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு விளங்கினா எனக்கு எது சிம்பிளா செஞ்சு போகலாம். என்ன ஆர்குமெண்ட் சொன்னா, கவனிச்சு கொள்ளுங்க. TA to B நான் கண்டுட்டேன். TA to B நான் கண்டுட்டேன் போல D over E. ரைட், TA to B நான் D over U கண்டுட்டேன். இப்ப நான் ஆர்குமெண்ட் சொல்றேன் பாருங்க. இந்த C வந்து A சந்திச்சாருன்னு சொன்னா, Q வந்து P ஐ சந்திச்சாருன்னு சொன்னா, அப்ப நான் அதை வச்சு கொள்றேன் P Q P. இப்ப இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சமநிலை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன, இந்த சமநிலை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன, கவனிச்சு கொள்ளுங்க. இவரு ஏல இருந்து பிக்கு போறதுக்கான டைம், இவரு Q வந்து P ஐ சந்திக்கிறதுக்கான டைம், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு n பெருமானத்துல போடுறேன். உங்களுக்கு என்ன விளங்குறதுக்கு, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவரை வச்சு போடுறேன். ஒரு 10 செகண்ட் சும்மா இப்ப நான் அழிச்சுக்குவேன், உங்களுக்கு காட்டுறது 10 செகண்ட். இவர் வந்து ஒரு 8 செகண்ட் வச்சு கொள்றாங்க. அப்ப கவனிங்க என்ன விஷயம் விளங்குது, இவரு இங்க இருந்து இங்க போறதுக்கு 10 செகண்ட் எடுக்காது. இந்த கியூன்னு சொல்றது பிஏ சந்திக்கிறதுக்கு 8 செகண்ட் தான் எடுக்குதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இவர் அங்க போய் சேர்றதுக்கு 10 செகண்ட், ஆனா இவரால் 8 செகண்ட்ல போயிட்டு அவரை சந்திக்கலன்னு சொன்னா, இந்த பீன்றவரு பீன்ற புள்ளி அடைஞ்சிருப்பாங்க, பீன்ற புள்ளி அடைஞ்சிருக்க மாட்டாரு. ஆர்குமெண்ட் உங்களுக்கு விளங்கும் விஷயம் விளங்குதா? இந்த டைம் ஏல இருந்து பிக்கு போன டைமை விட பி ஆனது அப்படியே போயிட்டு கியூ ஆனது அப்படியே போயிட்டு பிஏ சந்திக்கிறதுக்கான டைம் வந்து சின்னதாகுச்சுன்னு சொன்னா, அவர் அங்க போறதுக்கு முன்னாடி இவர் இங்க சந்திப்பாரு. அதைத்தான் காட்ட சொல்லிருக்காங்க. என்ன காட்ட சொல்லிருக்காங்க, புள்ளி பி ஆனது புள்ளி பிஐ அடைவதற்கு முன்பாக நீச்சக்காரர் கியூ புள்ளி பிஐ சந்திப்பார் என காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு காணுங்க பிள்ளை, இந்த 10 செகண்ட் இப்ப நான் அழிந்து கொள்றேன். இப்ப உங்களுக்கு ஒன்னே தெரிவிக்க வேண்டிய விஷயம் சொல்றது, நான் இப்படி ஒரு விஷயத்த காட்டிட்டேன்னு சொன்னா, இந்த சமநிலை இப்படி ஒரு சமநிலையை நான் காட்டிட்டேன்னு சொன்னா பிள்ளை, எனக்கு கேள்வி முடிஞ்சு. ஆனா எனக்கு TAB தெரியும், TQP தெரியா, அதாவது Qவும் இப்படி இயங்குறாரு, Pயும் இயங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இங்கே ஒரு இடத்துல சந்திக்க போறாங்க. அப்படி அந்த சந்திக்கிற இடத்துக்கான டைம் வந்து எனக்கு தெரியும், TQP தெரியாது. ரைட், ரைட். இப்ப வாங்க TQP கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைக்குள்ள இருக்கும்.
TQP நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா சிம்பிளா TQP கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு அந்த TQP-யையும் TAB-யையும் வச்சு ஒப்பிட்டு இவரை கேட்ட கேள்விக்குரிய விட என்ன கொடுக்குறோம் சில விஷயம் சரி. அப்ப வாங்க இப்ப நான் என்ன செய்ய போறேன் இந்த விஷயம் நான் முடிஞ்சு தானே, இந்த கன்செப்ட் எல்லாம் முடிஞ்சு தானே, இந்த கன்செப்ட் எல்லாம் முடிஞ்சு. அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன். இந்த வட்டம் இந்த கன்செப்ட் எல்லாம் முடிஞ்சு தானே பிள்ளை இவரை நான் அழிச்சு கொள்றேன். சரி, இந்த டைமையும் அழிச்சு கொள்றேன். இந்த டைமையும் நான் கண்டுட்டேன், இதெல்லாம் கண்டுட்டேன். அப்ப இதே அழிச்சு கொள்றேன். இந்த சார்பு கோட்பாட்டை அழிச்சு கொள்றேன். புது சார்பு கோட்பாடு நான் எழுத போறேன். ரைட்டா? நீங்க எழுதணும்னு சொன்னா வீடியோ நிப்பாட்டி வச்சுட்டு எழுதிட்டு அடுத்ததுக்கு போங்க. சரியா? சரி, இப்ப இந்த புது சார்பு கோட்பாடை போட போறேன். யாரு எங்க இருந்து யாரு சந்திக்க போறாரு? Q வந்து அப்படியே போயிட்டு P சந்திக்க போறாரு. Q வந்து Q அல்டிமேட் நோக்கம் போயிட்டு என்ன செய்யணும்? P சந்திக்கணும் D க்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படியே என்ன சார்பு கோட்பாடை மாத்துறேன். எப்படின்னு சொன்னா Q வந்து P சந்திக்கிற மாதிரி, Q வந்து P சந்திக்கிற மாதிரி இந்த சார்பு கோட்பாடை மாத்துறேன். அப்ப எனக்கு இங்க வரப்போது பாருங்க, Q இங்க P. விஷயம் என்னதா? நடுவுல நான் உண்டை வந்து என்ன செய்யணும்? நடுவுல நான் உண்டை கொண்டு வந்து போடணும். அப்ப நடுவுல நான் யாரை கொண்டு வந்து போறதுன்றதுதான் எனக்கு இங்க இருக்கிற விஷயம். நான் என்ன செய்யலாம்னா பூமியை கொண்டு போறதா ரிவரை கொண்டு போறதான்ற ஒரு கன்செப்ட். அப்ப எனக்கு இது ரெண்டையும் இருக்கிற தரவோட செக் பண்ணி பாருங்க. இருக்கிற தரவோட செக் பண்ணி பாருங்க. QR தெரியுமா, RP தெரியுமா, இல்ல QE தெரியுமா, VEP தெரியுமா? எனக்கு எதிர பருமன் திசையும் தெரியும். மேக்சிமம் எனக்கு எது தெரியும்ன்றத வந்து நீங்க செக் பண்ணுங்க. அப்ப இங்க செக் பண்ண போக்குல பாருங்க, VPRன்றது எனக்கு பருமன் தெரியும், திசையும் தெரியும். அதே மாதிரி எனக்கு QR அவங்க செல்ற விஷயம், QR செல்ற விஷயம், இந்த விஷயத்துல பருமன் தெரியும், திசை தெரியா. அப்ப எனக்கு சிம்பிளா R கொண்டு போட்டு இருந்துச்சுன்னா எனக்கு இந்த திசையை கண்டுபிடிக்கலாம். வர்ற இந்த வேலையும் முடியும். அப்ப சிம்பிளா நான் என்ன செய்ய R கொண்டு இங்க போடுறேன். எனக்கு ஏன் இந்த RP செல்வது தெரியும், இந்த PR RP எனக்கு இவர் தெரியும், இவர பருமன் தெரியும், திசை தெரியா. ஆனா இவர திசை தெரியும். நாங்க ஆர்குமெண்ட் வந்து இவரை திசை எடுக்க போறோம். காணுங்க என்ன செய்ய போறோம் சிம்பிளா PM இயங்க போறாரு, QM இயங்க போறாரு. இதுக்கு முந்தி கதைச்சா அதே கதை மாதிரி PM இயங்குறாரு, QM இயங்குறாரு. இதுக்கு முந்தி நாங்க என்ன கதை கதைச்சோமோ அதே கதை. ரைட்? என்ன P இயங்குறாரு, QM இயங்குறாரு. அந்த பக்கம் எனக்கு கஷ்டம். ரெண்டு பேர் இயக்கத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஆர்கியூ பண்றது கஷ்டம். நான் என்ன சொல்றேன்? P நில்லுங்க, நீங்க போக தேவையில்ல, நில்லுங்க, நான் வரேன். பண்ணிட்ட விஷயம். இப்ப யார் நிப்பாட்ட போக முடியாது? P நிப்பாட்ட போகும். நில்லுங்க. P நிப்பாடினா P இயங்க இல்லைன்னு சொன்னா, P நிப்பாட்டினா P இயங்க இல்லைன்னு சொன்னா யார் இயங்கணும்? Q இயங்கணும். Q யாரை சந்திக்கிறதுக்கு இயங்கணும்? P சந்திக்கிறதுக்கு இயங்கணும். இந்த இருக்கிற Q பாருங்க, இங்க இருக்கிற Q. Qட அல்டிமேட் நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியும். இந்த Qட அல்டிமேட் நோக்கம் இங்க B க்கு போறதல்ல, இவரோட நோக்கம் இந்த P வந்து சந்திக்கிறது தான் இவரோட நோக்கம். அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த P நிப்பாட்டுறேன். அப்ப P நிப்பாட்டினா Qக்கு வந்து ஈஸியா சந்திக்கல. Q என்ன செய்யணும்? ஆத்துக்கால போயிட்டு இங்கே மாதிரி ஆத்துக்கால போகாம நடந்துவாங்க, அதான் வர விஷயம். ஆனா அந்த Qன்னு செல்றவரு இப்படியே டிரெக்டா இந்த லைன்ல வந்தாருன்னு சொன்னா P சந்திக்கணுமா இல்லாவா? ஏழு. அப்ப சந்திக்கணும் உள்ள நிபந்தனை என்ன? P நிக்கணும். P நின்றா மட்டும்தான் அவர் அப்படி வரலாம். P செல்வது நிக்காம போனாருன்னு சொன்னா அவரால் அப்படி சந்திக்கலாம், அவரு போகணும். அப்ப அதுக்காக நான் என்ன செய்வேன்? என்ன கேள்வி லேசாக்குறதுக்காண்டி P நிப்பாட்டுறேன். P நிப்பாட்டினா P சார்பான Qட வேகம் எனக்கு இந்த டிரெக்ஷன்ல வரும். P சார்பான Qட வேகம் எனக்கு இந்த டிரெக்ஷன்ல வரும். உங்களுக்கு பாயிண்ட் அப்படியே அசல் விஷயம் விளங்குதா இல்லையா? ரைட். P நிப்பாட்டுறேன். எனக்கு ஏன்னா P நிப்பாட்டினா தான் எனக்கு டிரெக்ஷன் ஈஸியா எடுக்கலும். சோ P நான் நிப்பாட்டுறேன். நில்லுங்க. P நிப்பாட்டினா எனக்கு P சார்பான Qட வேகம் இந்த டிரெக்ஷன்ல வரும். ரைட். விஷயம் விளங்குது உங்களுக்கு? அப்ப P சார்பான Qட வேகம் எனக்கு இந்த டிரெக்ஷன்ல வரும். பர்மன் தெரியா, பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு திசை தெரியல, சந்தோஷம். ரைட். அடுத்தது பாருங்க, VQR. இந்த VQR சொல்றது இந்த போட்டிக்கு பாருங்க பிள்ளைகள். ஆனா எனக்கு இந்த VQR பர்மன் தெரியும், திசை தெரியா. அப்ப நான் இவருக்கு போட்டுக்கொள்றேன் 2 வர்க்கமூலம் 2U. 2 வர்க்கமூலம் 2U. இந்த வட்டம் தான் இந்த கேள்வியை ஃபுல்லா கொண்டு போக உதவ போகுது. நான் சொல்லிட்டேன், வட்டத்தை மிஸ் பண்ணாங்க. வட்டத்தை வச்சு கேள்வி சக VRP. எனக்கு VPR தெரியும், நிலைக்குத்தான் சொல்லி கிடையோட 45 பாய் இந்த டிரெக்ஷன்ல போகுது. அப்ப VRP என்று சொல்றது மாறி இந்த டிரெக்ஷன்ல போகுது. கிடையோட 45 பாய் அவரோட பருமன் வந்து பாருங்க √2U.
ரைட் ரூட் 2u. சரியா பிள்ளை? சரி, சிம்பிள். இப்ப எனக்கு பாருங்க, பருமண்ணும் திசையும் தெரிஞ்சதுல இருந்து வேக முக்கோணியை வரைய ஆரம்பிங்க. பருமண்ணும் திசையும் தெரிஞ்சதுல இருந்து வேக முக்கோணியை வரைய ஆரம்பிங்க. ரிப்பீட் சொல்றேன். எனக்கு பருமண்ணும் திசையும் தெரிஞ்சது பிள்ளையா இவர் தான். அவர்ல இருந்து வேக முக்கோணி ஆரம்பிக்க போறேன். அப்ப நம்பரை போடுறேன். இவர் 1 2க்கு வந்து முடியணும். திருப்பி 2ல இருந்து 3க்கு போகணும். ரைட், 1ல இருந்து 2க்கு போய் 2ல இருந்து 3க்கு போகணும். அப்படி வந்தா விலையில் வந்து பாருங்க, எனக்கு விலையில் 1ல இருந்து 3க்கு போறதுக்கு சமம். விலையில் 1ல இருந்து 3க்கு போறதுக்கு சமம். போட்டீங்கன்னா கேள்வி முடிஞ்சு. சிம்பிள். வட்டத்தை போட்டீங்கன்னு சொன்னா சரி, அவ்வளவுதான். இப்ப வீடியோ நிப்பாட்டிட்டு நீங்க போட்டு பாருங்க. நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போவேன். நீங்க வீடியோ நிப்பாட்டிட்டு இதுக்கான விட முக்கோணியை கேளுங்க. சரியா? ரைட், காணுங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? பருமண்ணும் திசையும் தெரியும், தீர்றீங்க. ரைட், 45 பாகை ரூட் 2u. ரைட், 1ல இருந்து 2. ரைட், இப்ப 2ல இருந்து 3க்கு தான் பாருங்க, எல்லாம் வட்டம் வரப்போகுது. 2ல இருந்து 3க்கு தான் வட்டம் வரப்போகுது. ரைட், 2ல இருந்து 3க்கு தான் வட்டம் வரப்போகுது. அந்த வட்டத்தை சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. சரி, வட்டத்தை இப்ப எனக்கு தெரியும் 3 செல்றதுக்குள்ளே 3 செல்றது இந்த வட்டத்துல எங்கேயோ ஒரு பரதியில எங்கேயோ ஒரு புள்ளியில இருக்க போகுது. 3 செல்றது இந்த வட்டத்தின் பரதியில எங்கேயோ ஒரு புள்ளியில இருக்க போறாரு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியல. ஆனா பாருங்க பிள்ளைகள், 1ல இருந்து 3 செல்றது கண்டுபிடிச்சிட்டு. 1ல இருந்து 3 செல்றது யாரு? P நிப்பாட்ட போக்கல Q இயங்குற திசை, P சார்பான Q திசை. P நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னா இந்த P சந்திக்கணும்னு சொல்ல போகல Q வந்து டைரக்டா இப்படி வந்தாருன்னா சந்திச்சுக்கலாம். எப்ப இப்ப தானே P நிக்கணும், P போக கூடாது. P மாற்றிட்டு சொல்ற மாதிரி P நிக்கணும், P நிலா நிக்கணும். அப்ப P நிப்பாட்டிட்டு Q வேகத்துல திசையை நான் கண்டுபிடிச்சு இந்த திசையில வந்தா போதும் சரி. ரைட், அப்ப அந்த திசையை நான் இதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்ப எனக்கு 2ல இருந்து 3 திசை தெரியா, ஆனா 1ல இருந்து 3 திசை தெரியுங்க. கிடையா வந்து. ரைட், அப்ப இதுதான் இந்த 1ல இருந்து 3க்கான திசை. அப்ப கட்டாயம் இந்த 3 செல்றது இங்க தான் இங்க போகுது. இந்த 3 செல்றது இங்க தான் இங்க போகுது. அப்ப இந்த 3 செல்றது இங்க இருந்தா கட்டாயம் 1ல இருந்து 2, 2ல இருந்து 3 செல்றது இதுக்குள்ளால வரக்கூடாது. இதுல பருமன் உங்களுக்கு தெரியும் 2 வர்க்கமூலம் 2. ஆனா இந்த மொத்த ஏங்கல் தான் 45 பாருங்க. இந்த மொத்த ஏங்கல் தான் 45 பாருங்க. சரியா? சரி, இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு உங்களுக்கு ஒரு இந்த உங்களோட ஆர்குமெண்ட் தான். நீங்க ஆர்குமெண்ட் விளங்கிட்டீங்க. கேள்வி ஐடியா உங்க அல்டிமேட் நீங்க எங்க போய் சேரணுன்றத விளங்காம கேள்வியை தொடங்கிட்டு போயிடலாம். நீங்க எங்க போய் முடிக்க போறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க முடிக்க போற விஷயம் இப்படி ஒரு சமநிலையில கொண்டு போயிட்டு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்க காட்ட சொன்னது சரி. அப்ப இந்த சமநிலைக்கு போறதுதான் நம்மளோட ஐடியா. சமநிலையில இந்த சைடு உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு காண வேண்டிய TQP காணணும். TQP காணணும்னு சொன்னா உங்க அல்டிமேட் கோல் என்ன பாருங்க. TQPக்கு நீங்க எப்படி ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? TQP சொல்றது பிள்ளை உங்களுக்கு தெரியும். அந்த தூரம் இதுவும் D தானே பாருங்க. Qல இருந்து Pக்கு வர்றதுக்கான இந்த தூரம் உங்களுக்கு தெரியும் D. அந்த Dக்கு கீழே DQP, அதாவது P நிலையா நிக்க போகல Qட வேணும். இதுதான் உங்க அல்டிமேட் கோல். அப்ப உங்களுக்கு காண வேண்டியது DQP தான் நீங்க காணணும். அப்ப அந்த DQP சொல்றதுதான் இந்த இருக்கு பாருங்க. 1 3 சொல்றதுதான் DQP. நான் இதை ஒரு x1 வச்சுக்கொள்றேன். இந்த x1 காண்றதுதான் இந்த நோக்கம். இப்ப இந்த இருக்கு x1, இந்த x1, இந்த x1 காண்றதுதான் இந்த நோக்கம். இந்த x1 கண்டுட்டேன்னு அதை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டை போடுவேன். இந்த சமன்பாட்டை போனா எனக்கு TQP வரும். ஃபைனலா நான் TQP சொல்றது கிட்ட சின்னதா இருக்குன்னு சொல்லி காட்டுவேன். அப்ப இதுல சின்னதா இருக்குன்னு சொல்லி காட்டினா எனக்கு சிம்பிள் ஆர்குமெண்ட் முடிக்கிறது. P ஆனது B சந்திக்கிறதுக்கு முன்னாடி Q ஆனது P போய் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட்டை ஃபுல்லா முடிச்சிடுவேன். சரி, அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா
ஒரு செங்கோண முக்கோணம் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்றோம். இங்க ஒரு செங்கோண முக்கோணம் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்றோம். அப்ப செங்கோண முக்கோணம் வந்து கிரியேட் பண்ணா எனக்கு இந்த பருமன் சிம்பிளா விளங்க 45 பாயிண்ட் சொல்றதால வர்க்கமூலம் 2u cos 45 இதுவும் வர்க்கமூலம் 2u sin 45 எல்லாத்துல பெருமானம் உண்டு தானே. அப்ப 45 வர்க்கமூலம் 2 45 வர்க்கமூலம் 2 எல்லாம் கேன்சல் ஆகி போனா உங்களுக்கு தெரியும் அது u ன்னு தான் வரணும்னு சொல்லி. அப்ப இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்ப இது u இது uன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த செங்கோண முக்கோணில இவர் u ன்னு தெரியும், இவர் u plus x1 ன்னு தெரியும், இவர் 2√2u ன்னு தெரியும். அப்ப நான் இந்த செங்கோண முக்கோணிக்கு பைத்தகரஸ் தேற்றத்தை போடுறேன். சரி, இந்த செங்கோண முக்கோணிக்கு பைத்தகரஸ் தேற்றப்படி ரைட். இந்த செங்கோண முக்கோணிக்கு நான் பைத்தகரஸ் தேற்றத்தை போடுறேன். இந்த செங்கோண முக்கோணிக்கு நான் பைத்தகரஸ் தேற்றத்தை போட்டேன்னு பாருங்க. x1 plus u முழுவதின் வர்க்கம் சக u வர்க்கம் சமன் இந்த 2 வர்க்கமூலம் 2 u முழுவதின் வர்க்கம். சரி, அப்ப எனக்கு பைத்தகரஸ் தேற்றப்படி எனக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் வரப்போகுது கவனிங்கள். ரைட், x1 plus u ன்னு சொல்றது இங்க 2 4 4 8 u வர்க்கத்துல இருந்து இங்க u வர்க்கம் போனா 7 u வர்க்கம். அப்ப வர்க்கமூலம் 7u வர்க்கம், வர்க்கமூலம் 7u. இந்த u அங்கால கழிப்பட்டா காணுங்க பிள்ளை. அப்ப x1 சொல்றது எனக்கு வரப்போகுது பிள்ளை. ஒரு u பொதுவாடுத்தீங்கன்னா வர்க்கமூலம் 7 சய 1. ஒரு u பொதுவாடுத்தீங்கன்னா வர்க்கமூலம் 7 சய 1. இதுதான் இந்த x1. அப்ப இதுதான் இந்த x1 டிசன். அதுதான் யாரு p சார்பான q வேணும், p சார்பான q வேணும், p சார்பான q வேணும். விளையாட பிள்ளை. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன், அந்த TQP கண்டுபிடிக்க போறேன். TQP கண்டுபிடிக்க போறேன். TQP எனக்கு தெரியும் பிள்ளை D over BQP. அதாவது P சார்பான Q வேணும். அந்த P சார்பான Q வேணும் எனக்கு தெரியும் பிள்ளை x1 தெரியும். அந்த x1 தான் நான் இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது u √7 - 1 √7 - 1. அப்ப TQP கண்டுபிடிச்சா TAB ஆல்ரெடி இந்த கையில இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு யாரு பெருசு யாரு சின்னன்னு காட்டிட்டேன்னு சொன்னா இந்த ஆர்குமெண்ட்டை சிம்பிளா கொடுத்துருவோம். யாரு பெருசு யாரு சின்ன காட்டிட்டேன்னு சொன்னா இந்த ஆர்குமெண்ட்டை சிம்பிளா கொடுத்துருவோம். சரி அப்படியே சரி. அப்ப கவனிங்க, இந்த ஆர்குமெண்ட் நான் கொடுக்கறதுக்கு சிம்பிளா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த TQP சொல்றது பாருங்க D over u, D over u. அந்த D over u க்கு பதிலா நான் என்னத்தை போடலாம் அப்படியே TBAB போடலாம். நல்லா கவனிங்க, அந்த D over u க்கு பதிலா TAB நான் போடலாம். அப்ப TQP சொல்றது TAB தர ஒன்றின் கீழ் √7 - 1 √7 - 1. அப்ப √7 - 1 சொல்றதுல எத்தனை, √7 - 1 சொல்றது எத்தனை, உங்களுக்கு அந்த விஷயம் வராங்க. அப்ப √7 - 1 சொல்றது வந்து இப்ப 4 இந்த பக்கத்துல 2 எப்படி √7 - 1 சொல்றது உங்களுக்கு வரைக்கும் ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானம். √7 - 1 சொல்றது ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானம், ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானம். ரைட்டா, ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானம். அப்ப பாருங்க TAB சொல்றது ஒரு √7 - 1 into TQP. அப்ப இந்த TQP சொல்றது ஒரு ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானம் சொன்னா TQP ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானம் சொன்னா அந்த ஒன்றை விட ஒரு பெரிய பெருமானத்தை நீங்க வெளியே தூக்கிட்டீங்கன்னு சொன்னா யாரு பெருசா இருக்குன்னு சொன்னா TAB தான் பெருசா இருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க எழுதி கொள்ளலாம் TAB தான் பெருசா இருக்கும். இது வந்து சின்ன விஷயங்களுக்கு TAB பெருசா இருக்கும் TQP விட. இதை நீங்க காட்டினாலே உங்களோட ஐடியா சரி, இதை நீங்க காட்டினீங்கன்னாலே உங்களோட விஷயம் சரி. இதுல என்ன காட்ட சொல்லி இப்ப TAB சொல்றது யாரு, TAB சொல்றது யாரு சிம்பிளா விளங்க. ரைட், TAB சொல்றது A ல இருந்து B க்கு போறதுக்கான டைம். யாருக்கு, P க்கு. அந்த டைம் வந்து பெருசா இருக்கு. எந்த டைம் விட சொன்னா இந்த Q ஆனது P யை சந்திக்க வர டைமை விட இந்த டைம் பெருசா இருக்கு. அப்ப இவர் அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுக்காருன்னு சொன்னா இவர் ஒரு 7 செகண்ட்ல யாரை போய் சந்திச்சுவாரு, P யை போய் சந்திச்சுவாரு. ஆகவே ஃபைனலா நீங்க ஒரு முடிவை கொடுக்கலாம். என்ன முடிவை கொடுக்கலாம்னு சொன்னா என்ன முடிவை கொடுக்கலாம்னு சொன்னா P ஆனது B யை அடைய முன்னர் Q ஆனது P யை சந்திக்கும். சிம்பிளான ஆகிடும். சரியா, ரைட்டா. அப்ப இதுல எந்த கஷ்டமும் இல்ல.
கேள்வியை நாங்கள் இவ்வளோ லேஸ் அணுகிறதுக்கான ஒரே ஒரு ஐடியா பரமன் தெரிஞ்சு பீச தெரியாச்சுன்னா ஒரு வட்டத்தை போடுங்க. அதுக்கு பிறகு சில சாஃப்ட்வேர் கன்செப்டுகளை நீங்கள் சரியாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில சாஃப்ட்வேர் கன்செப்டுகளை நீங்கள் சரியாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே போயிடும். சரியா போல? சரி சரியா? இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு. எட்டாம் ஆண்டு குழந்தைகள் இதே மாதிரி இதே ஐடியாவுக்குரிய கேள்வி தான் 2021 மாதிரி. சரியா போல? அப்ப இந்த 2023 இந்த கேள்வி உங்களால செய்ய இருந்துச்சுன்னா, இந்த கேள்வி உங்களுக்கு எல்லா ஐடியா விளங்கி இருந்துச்சுன்னா அப்படியே என்ன செய்யுங்கன்னா 2021 கேள்வி அப்படியே இப்படியே ட்ரை பண்ணுங்க. இப்பயே ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல கிளியர். சரியா? ரைட். அப்ப அதுக்கு மேலதிகமா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு 3 கேள்வி, இன்னும் ஒரு 3 எஸ்ஏ நான் வந்து என்ன செய்யணும் நான் செஞ்சு காட்டுறேன். இன்னும் 3 எஸ்ஏ செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் வந்து மிக குறுகிய தூரம் காண்ற மாதிரி அப்படியான விஷயம் செஞ்சு காட்டுறேன். அப்ப நல்லா விலையும் கொள்ளுங்க, ஐடியா விலையும் கொள்ளுங்க. என்ன செய்யணும்னு சொல்லி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்றீங்க, எப்படி என்ன ஐடியாவில் கேள்வியை செய்றீங்கன்றத விலையும் கொள்ளுங்க. ரைட்டா? அப்ப இதுல ஏதாச்சும் விஷயங்கள் விலங்கல் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஐடியா விலங்கல்னுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அதுக்கு விளக்கத்தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுக்கு ட்ரை பண்றேன். சரியா? சரி, மேலதிகமா வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதுல இன்னும் கொஸ்டின் செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அதையும் சொல்லுங்க. இன்ஷால்லா நான் உங்களுக்கு செஞ்சு தரோம். சரியா? சரி, அப்ப அடுத்த வீடியோ சந்திப்போம்.